வீட்டுக்குள்ளே நம்ம ஒரு மோட்டர் போடுறோம், மோட்டர் ஒரு வேலை செய்யலைன்னா, நீர் இறைக்கலைன்னா உடனே ஏர்லாக்கை எடுத்து விட்டுட்டு ஒரு 5 வாளி தண்ணியை உள்ளே ஊற்றி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம், வேகமாக இறைக்குது. 5 வாளி தண்ணீர் எதற்காக பயன்பட்டது? ஏற்கனவே பூமிக்குள் இருக்கிற தண்ணீரை வெளியிலே கொண்டு வருவதற்கு அந்த 5 வாளி தண்ணீர் பயன்பட்டது போல, படைக்கப்பட்ட போது நமக்குள்ளே இருக்கிற ஞானத்தையும் அறிவையும் வெளியிலே கொண்டு வருவதற்குத்தான் 5 பாடங்கள் பயன்படுகின்றன. தவிர 5 பாடங்களுமே முழுமையான அறிவு ஆகிவிடாது. இன்றைக்கு உலகம் தவறாக வச்சிருக்கு. நான் அண்மையிலே விஜய் தொலைக்காட்சியில் கூட அந்த செய்தியை நான் சொன்னேன். இன்றைக்கு எண்ணிக்கையில் குறிக்கோளாக இருக்கிறோம். 200க்கு 200 மார்க், 100க்கு 100 மார்க். அதைத்தானே நம்ம நினைக்கிறோம். எல்லா வீட்லையும் அதான் நினைக்கிறோம். 200க்கு 200 எடுத்துட்டோம். 1200க்கு 1190 தெரியுமா? எடுக்கட்டும். 500க்கு 490 தெரியுமா? எடுக்கட்டும். என்ன அதனால என்ன? நீ உனக்கு என்ன லாபம் வரப்போகுது? பின்னாடி ஆஸ்திரேலியாவுக்கு அமெரிக்காவுக்கு ஓடிவிட போறான். 35-40 எடுக்கிறவன் மட்டமானவன் இல்லை, அவன் தான் உனக்கு தண்ணி முன்னாந்து கொடுப்பான். அவன் தான் உன்னை ஆஸ்பத்திரி கூட்டு போவான். அவன் தான் துணைக்கு இருப்பான் கூடவே. அதனால உலகத்தினுடைய கணக்கு வேறையா இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தினுடைய கணக்கு வேறையா இருக்கு. அதனால தான் மதிப்பெண்ணுன்னு பேர் வச்சான். வெறும் எண்ணெய் மட்டும் பெறுகிற படிப்பு படிப்பாகாது, மதிப்பையும் பெறுகிற படிப்பு தான் சிறந்தது என்பதனால் தான் அதுக்கு மதிப்பெண்ணுன்னே பேர் வச்சான். இன்னைக்கு நம்ம எண்ணிக்கையெல்லாம் பார்க்குறோம். எங்கள் 3வது வீட்டில் கூட ஒருத்தன் எகிரி எகிரி குதிச்சான், என் புள்ள டாக்டர் தான், என் புள்ள டாக்டர் ஆகிடுவான், அதில் ஆட்சேபனையே கிடையாது. நானே கூப்பிட்டு கேட்டேங்கப்பா, என்ன படிக்கிறான்? 2nd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். 2nd ஸ்டாண்டர்டில் எப்படா டாக்டர் ஆவான்னு முடிவு பண்ணேன்னு அவன் என்ன எழுதுறான்னு தெரியல. அதாவது சில டாக்டர்ஸினுடைய பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் ஸ்டோர்காருக்கு மட்டும்தான் தெரியும் அவர் என்ன எழுதியிருக்கிறார். ஆளாளுக்கு இன்னைக்கு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதாகணும். அதனால தான் நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு செய்தி வருது, உங்களுக்கு தெரியாது இல்லை சார், உடம்பு சரியில்லை, ஒரு நல்ல டாக்டரா சொல்ல சார், வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன், ஒரு நல்ல இன்ஜினியரா சொல்ல சார், கொஞ்சம் கேஸ் ஒன்று போடணும், ஒரு நல்ல வக்கீலா சொல்ல சார், பையன் படிக்கணும், ஒரு நல்ல வாத்தியாரா சொல்ல சார். நல்ல வாத்தியார், நல்ல இன்ஜினியர், நல்ல டாக்டர், நல்ல வக்கீல்னு சொல்ல வேண்டிய அவசியம் இன்றைக்கு வந்திருக்கிறது. அதுக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்குது நீங்க தெரிஞ்சுங்க. இப்ப எல்லாரும் நல்லவங்களா தானே இருக்கணும். அதனாலதாங்க நம்ம வீட்டுக்குள்ள கூட நம்ம பேரை போட்டுக்கிறோம். எதுக்கு பேரை போட்டோம்? பேரை மட்டும் போடல, பேருக்கு பக்கத்தில் டிகிரி போடுறோமே. MA BL போடுறான், MBBS போடுறோம், IAS போடுறான். எதுக்கு போடுறாங்க? இவர்கள் இந்த படிப்புக்கு உரிய தகுதியினை பெற்றவர்கள். ஏ சமூகமே, இவரை நீ அணுகினால் உனக்கு எந்தெந்த வகையில் உதவி செய்ய வேண்டுமோ அந்தந்த வகையில் இவர்கள் உதவி செய்வார்கள் என்பதை அறிவிப்பதற்காகத்தான் அந்த பட்டத்தை பின்னால் போடுகிறோமே தவிர நான் யார் என்பதை அடையாளப்படுத்துவதற்கு அந்த பட்டத்தை போடுவது கிடையாது. அதுதான் ஒரு முறை. எல்லாமே மாறி போச்சு, எல்லாமே பணமயமாக போச்சு. அதனால இந்த தலைப்பு நல்ல ஒரு அருமையான தலைப்பு. மனிதநேயம்னா என்ன? எனக்கு கொஞ்சம் முன்னாடி போகிறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்குது. ஏன்னா தம்பி மோகனசுந்தரம் என்ன வழக்கு பதிவு செய்யறாருன்னு தெரியாது. ஆனால் இந்த பாரத தேசத்தில் ஒரு மிகப்பெரிய பெருமையும் சிறப்பும் உண்டு என்றால், பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீர் அதன் புதல்வர், இந்நினைவு அகற்றாதீர். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே. உலக நாடுகளுக்கே என்னுடைய மனித நேயத்தை, மானுடத்தினுடைய வாழ்வியல் உண்மைகளை எடுத்து வழங்கிய பூமி இந்த பாரத பூமி. டால்ஸ்டாய் இடத்துல ஒருத்தன் வந்து கேட்கிறான், எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா, ஏதாவது பொருள் கொடுங்க. அவர் பாக்கெட்லாம் தொட்டு பார்த்துட்டு எதுவும் இல்லை, சாரி பிரதர் என்னார், தேங்க்ஸ் எல்லாம். நான் எதுவுமே கொடுக்கல, எதுக்கு தண்ணி நன்றி சொல்றேன்? என்ன முத வாழ்க்கையில பிரதர்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுக்காக நன்றி சொல்றேன்னா. அப்ப டால்ஸ்டாய் சொன்னார், இது கூட எனக்கு தெரியாதுயா, சுவாமி விவேகானந்தர் சொல்லி கொடுத்தார், அதுக்கு பிறகுதான் எனக்கே தெரியுதுன்னா. உலக நாடுகளுக்கெல்லாம் நாம் நல்ல வார்த்தைகளை எடுத்து சொன்னவர்கள். பலருடைய வாழ்க்கை வார்த்தையிலே இருக்கிறது. அந்த மானுடத்தினுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிற இந்த வாழ்வியல் உண்மைகளை உலகத்திற்கு வழங்கிய அருமையான பூமி, ஞானிகள் பிறந்த நடமாடிய புண்ணிய பூமி இந்த பூமி. அதனால்தான்
புனித மெக்காவில் கூட தொழுகை நடத்துகிற போது நபிகள் நாயகம் அங்க இருக்கிற 7 மூலைகளிலே ஒரு மூலையை மட்டுமே தேர்வு செய்து தொடர்ந்து அங்கே தொழுகை நடத்துவார்களாம். எல்லோரும் ஏன் என்று கேட்டபோது இந்த மூலைதான் இந்தியாவை நோக்கி தொழுவது போல் இருக்கிறது, ஞானிகள் நடமாடிய அந்த புண்ணிய பூமியும் தொழுகிற பாக்கியம் எனக்கு கிடைக்கிறது என்று சொல்லுவாராம். நமக்கு நம்முடைய நாட்டினுடைய பெருமையும் இன்னைக்கு எல்லாம் போச்சு, தெரியல. வீட்டினுடைய பெருமையும் தெரியல. யாருக்கு தெரியுது? இன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறமே, ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒரு அம்மா, ஒரு அப்பா, 4 பேர். நான் சிம்பிளா சொல்றேன், 4 பேர். அம்மா கிச்சன்ல செல்லுல பேசுறா, அப்பா வீதியில வராண்டாவில் செல்லுல பேசுறார், பையன் மொட்டை மாடியில உலாத்திக்கிட்டே செல்லுல பேசுறான், பொண்ணு ஸ்டடி ரூம்ல உட்காந்து செல்லுல பேசிக்கிட்டு இருக்கு. கலந்து பேச வேண்டிய 4 பேரும் கலைந்து போய்விட்ட வீடாக இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. கலந்து பேசுகிற போது இவர்கள் முகத்தில் கலகலப்பு இருந்தது, தனித்தனியாக கலைந்து போன பிறகு கலவரம்தான் அவரவர் முகத்தில் தெரிகிற நிலையை நாம் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறோமே. வருத்தத்தோடு சொல்றேன். வீட்டையெல்லாம் எப்படி வச்சிருந்தாங்க பெரியவங்க? ஐயா கம்பன் கழக தலைவரெல்லாம், அதுபோல மூத்த பெருமக்கள் நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுடைய ஆதிகாலத்து வாழ்க்கை முறைகள்லாம் எப்படி இருந்தது? ஒரு கல்யாண மண்டபத்தில் போனாலும் கூட 7 நாள் நடந்தது கல்யாணம், அப்புறம் 4 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. இப்ப ஒரே நாள் ஒரே வேலையில் முடிச்சிட்டான். மண்டபத்துக்கு வாசல்ல உள்ள போனோம்னாலே வரிசையா நிற்பான். பொண்ணு வீட்டுக்காரன் 10 பேர், புள்ள வீட்டுக்காரன் 10 பேர். வாங்க பெரியப்பா, வாங்க சித்தப்பா, வாங்க அண்ணே, வாங்க 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 அத்தை, வாங்க 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 வாங்க. இன்னைக்கு உறவு முறைகளே இல்லைன்றதை வெளிப்படுத்துறதுக்கு தான் ஒரு பொம்மையை கொண்டாந்து நிறுத்திருக்கோம். அதுல ஒரு சங்கடம் என்னன்னாக்கா, அது யாரை கூப்பிட்டாலும் கூப்பிடலாம் பிரச்சனையே இல்லை. யாரோ ஒருத்தன் 10 பேரை கூப்பிடும் போது ஒருத்தன் விட்டு போச்சுன்னு வச்சுங்க, பாரு அவன் மட்டும் கண்ணுக்கு தெரியுது. ஏன்? நிறைய பணம் வச்சிருக்கான், அவன் கண்ணு தெரியுதான், என்ன தெரியல பத்தியா? அந்த பிரச்சனைக்கு கூட இப்ப வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு மனித மனங்கள் சுருங்கி கொண்டு வருகிறன. அதனால ஒரு பையன் எழுதுனான் பாருங்க, அருமையா இருந்தது. எங்க தாத்தா கரும்பு நட்டார், எங்க அப்பா நெல் நட்டார், இப்பொழுது நான் கல் நடுகிறேன் எழுதலாம். விளைநிலங்கள் எல்லாம் வீடுகளாகுவதற்குரிய ரியல் எஸ்டேட் ஆகுது. தாத்தா கரும்பு நட்டார், எங்க அப்பா நெல் நட்டார், நான் கல் நடுகிறேன்னா எவ்வளவு கால மாற்றங்கள் வந்துட்டு பாருங்க. இருந்தாலும் கூட இன்றைக்கும் பாரத தேசத்திற்கென்று ஒரு தனி பெருமை இருக்கிறது. அண்மையிலே மேதகு அப்துல் கலாம் அவர்களை ஒரு நிருபர் சந்தித்து ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் எங்கே பிறந்தீர்கள்? உலகம் புகழ்கிற மிகப்பெரிய மனிதராக இருக்கிறீர்களே, இவ்வளவு உயர்வு பெற்றும் ஒரு எளிமையாக வாழ்கிற வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் எங்கு பிறந்தீர்கள் என்று கேட்டபோது மேதகு அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார், நான் சொர்க்கத்தில் பிறந்தேன் என்று சொன்னார். கேட்ட நிருபர் ஆச்சரியப்பட்டான். உலகமே சொர்க்கத்தை தேடிக்கொண்டிருக்கிற போது சொர்க்கத்தில் பிறந்தேன் என்று சொல்கிறீர்கள், எங்கே 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 என்று ஆர்வத்தோடு கேட்டபோது பாரத தேசத்தினுடைய வரைபடத்தை எடுத்து மேலே போட்டு அவர் சொன்னார், இந்த பாரத தேசம்தான் என்னை பெற்றெடுத்த தாய். இதோ காஷ்மீர் இருக்கிறதே, அது அவருடைய தலைப்பகுதி. மத்திய பிரதேசம் அவருடைய வயிற்றுப் பகுதி. அவள் கால்கள் இருக்கும் இடம்தான் தமிழ்நாடு. அதுவும் அவள் பாதம் பட்ட இடம்தான் ராமநாதபுரம் மாவட்டம். அங்கு நான் பிறந்ததனால், தாயின் பாதம் அங்கே இருப்பதனால், தாயின் பாதம் தான் சொர்க்கம் என்று வேதங்கள் சொல்வதனால் நான் சொர்க்கத்தில் பிறந்தேன் என்று சொன்னார். எவ்வளவு பெருமை இருக்கு. அப்படிப்பட்ட மேதகு அப்துல் கலாம் அவர்கள் சென்னைக்கு வந்து 500 பிள்ளைகளை ஒன்னா உட்கார வச்சு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல 1 மணி நேரம் பேசி முடிச்சிட்டு, யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன், நீங்க நம்பவே மாட்டீங்க, பேப்பர்ல வந்த செய்தி தான், நான் வந்து கற்பனை இல்லை. முதல் வகுப்பு படிக்கிற பையன் வேகமா வந்து தைரியமா கேட்டான், அங்கிள் நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேள்றா, அதான் நான் கேட்க சொன்னேன். கேட்டா தப்பா நினைக்க மாட்டேன்னா? தப்பா நினைக்க மாட்டேன், கேளு. நீ சலூனுக்கு போய் முடி வெட்டிக்க மாட்டியான்னா? நிஜமா கேட்டான். இப்படி பாக்குறாரு, பிரின்சிபாலுக்கு வேர்த்து கொட்டுது. பள்ளிக்கூடத்தை மூடுறதுக்குன்னு ஒருத்தனை சேர்த்துட்டேன் பத்தியா. டீச்சர்ஸ் எல்லாம் பயந்து போயிட்டாங்க. ஏன்? இன்னைக்கு வேலை ஸ்கூலுக்கு போக வேண்டியதுதான். அம்மா அப்பாவுக்கு பயமும் சந்தோஷமும் மாறி மாறி வருது. ஏன்? பேப்பர்ல பெருசு பெருசா நம்ம பேர் போடுற மாதிரி பேசித்தானே. எதுக்கும் கலங்காத அப்துல் கலாம் அந்த பையனை கூப்பிட்டு மடியில உட்காரவே, ஃபேண்டாஸ்டிக் கொஸ்டின், அற்புதமான கேள்வி கேட்டடா, வெரி குட் வெரி குட், உன்னை பாராட்டுறேன். உன் முடியெல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த நிலத்துல விளையிற பச்சை பசேல் இருக்கிற நெற்பயிர் மாதிரி நிமிர்ந்து நிக்குது. ஏன் முடியெல்லாம் விளைஞ்ச விளைச்சல் வரப்புல சாஞ்சி கிடக்கிற மாதிரி கிடக்குது. மனிதன் வளர்கிற போது உன் முடியை போல் நிமிர்ந்து இருக்க வேண்டும், வளர்ந்த பிறகு என் முடியை போல் பணிந்திருக்க வேண்டும் என்று அந்த பையனுக்கும் பதில் சொன்ன. இதுதான் இந்திய தேசம்.
ஏன்னா சின்ன பையனுக்குன்னு ஒரு குணம் இருக்குது, பெரியவங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்குது. வழி நடக்க வேண்டிய அவன், வழி காட்ட வேண்டியவர்கள் இவர்கள். சில வீடுகளில் தலைகீழா இருக்கும். பேரன் கேட்பான் பாட்டியை பார்த்து, என்ன பாட்டி, என்ன என்ன சின்ன பிள்ளைத்தனமா நடக்கிற? அந்தம்மா சொல்லும், நீ என்ன பெரிய மனுஷன் மாதிரி பேசுற? அங்க பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் மாறிடுறாங்க பாருங்க. வாழ்க்கையிலே பெரியவர்களுக்கென்று ஒரு பெரிய பெருமையும் சிறப்பும். அதனால்தான் இளைஞர்களுக்கு அறிவுத்திறனும் பெரியவர்களுக்கு அனுபவத்திறனும் உடைய பெருமிதத்தை இந்த தேசம் நமக்கு ஒரு பாடமாக சொல்லிக் கொடுக்கிறது காலங்காலமாக. இன்னைக்கு அது நடக்குது. அதனால்தான் அனுபவ பாடம் என்பது வேறு, அறிவால் பெறுகிற பாடம் என்பது வேறு. அதனால்தான் வசிட்டரிடத்திலே கல்வி பயில்வதற்காக ராமபிரான் மாணவ பருவத்தில் உள்ள நுழைகிறார். வசிட்டருடைய ஆசிரமத்துக்கு உள்ளே போன உடனே வசிட்டர் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? வந்த ராமபிரானை பார்த்து, மாணவனை பார்த்து, நீ யார் என்று கேட்டார். அதற்கு ராமன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதை தெரிந்து கொள்ளத்தான் தங்களிடம் வந்தேன் என்று சொன்னார். முடிஞ்சு போச்சு. நீங்க மகரிஷியினுடைய மனவளக்கலையில் அதனுடைய 5 ஒழுக்க பண்பாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். எண்ணமாராய்தல், ஆசை சீரமைப்பு, சினம் தவிர்த்தல், கவலை ஒழிப்பு, நான் யார். நான் யார் என்ற கேள்வியினை கேட்டு விடையை கண்டு கொண்டு விட்டால் எல்லா உண்மையும் புரிஞ்சிடும். புரியாத உண்மைகள் எல்லாம் புரிந்துடும். எவ்வளவு பிரச்சனை. என்கிட்டயே ஒருத்தன் வந்து எங்க ஊர்ல, சார் நான் அவசரமா போயிட்டு இருக்கேன், என்னை நிறுத்தி அரை மணி நேரமா நிற்க வச்சு அவனை பத்தியே பேசி, நான் யார் தெரியுமா, நான் என்னென்ன பண்ணேன் தெரியுமா, எங்கெங்க போனேன் தெரியுமா, இப்படி தெரியுமா, அப்படி தெரியுமா, எனக்கா நேரம் அரை மணி நேரமும் பேசிட்டு அவனை பத்தி சொல்லிட்டு, சார் பாவம் உங்க வேலையை நான் நேரத்தையும் கெடுத்துட்டேன், என்னை பத்தியே நானே பேசியிருந்தா நல்லா இருக்காது, என்னை பத்தி இனிமேல் நீங்க பேசுங்கண்ணா. என்ன வித்தியாசமான உலகம், வேடிக்கையான மனிதர்கள். நீங்க நம்ம சந்திக்கிற இடங்கள் எல்லாம் சங்கடங்களை சந்திக்கக்கூடிய இடமா இருக்குது. வாயை திறந்தா குற்றம் வருமோ, வம்பு வருமோ அப்படின்னு நம்ம ஒதுங்கி போகிற ஒரு நிலைமை கூட இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு வழக்க வைக்கிறதுக்கு நம்ம தம்பி எப்பயுமே வந்து வீட்டுக்குள்ள போனோம்னா பிரச்சனைகள் வழக்கு அங்கதான் வரும், வழக்கு அங்கதான் வரும். பல வழக்குகள் வீட்டில் மாமியாருக்கும் மருமகளுக்கு இருக்கும். உள்ள வந்தாலே ஒரு அம்மா சொல்லும், பாருங்க இன்னைக்கு ஒன்று உங்க அம்மா இருக்கணும் வீட்டில், இல்லைன்னா நான் இருக்கணும். அவன் இருக்கிறானுமா வேணாமான்றது அதை பற்றி கவலை இல்லை. அவன் மனசுக்குள்ளே நினைப்பான், என்னை பற்றி யாரும் நினைக்கலையா. அதனால தான் ஒரு வீட்டில் கூட நான் கேட்டேன், உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பா உங்கள் மனைவிக்கு சண்டை வந்தால் நீ எந்த பக்கம்டா இருப்பேன்னு கேட்டதுக்கு நான் வாசல் பக்கம் இருப்பேன்னா. அவன் நிலைமை அதுதான், அவன் நிலைமை அதுதான். அங்கே ஒரு சிக்கல், அங்கே வழக்கு அங்கே தான் வரும். ஆனால் வெளி உலகத்தில் பார்க்குற போது வழக்கை ஒரு ஆண் இங்கே தைரியமாக கொண்டு வந்திருக்கிறார். தம்பி மோகன சுந்தரம் இயல்பாக பேசக்கூடியவர், மிகச்சிறந்த தமிழறிஞர். ஔவை நடராஜன் ஐயா அவருடைய பயிற்சியிலே, பயிற்சி பட்டறையிலே படித்து பயிற்சி பெற்ற பெரிய கெட்டிக்கார பிள்ளை. அது மட்டும் இல்லை, முந்தைய ஆட்சி காலத்தில் ஒரு அமைச்சர் பெருமகனாருக்கு 5 ஆண்டுகள் பிஏவாக இருந்து உலக அனுபவமும் பெற்றவர். ஒரு எல்லா உலகமும் உலக ஞானங்கள் நிறைந்த எங்களுடைய குழுவிலே ஒரு நல்ல ஒரு அனுபவம் மிக்க ஒரு அருமையான தம்பி மோகன சுந்தரம். இந்த பிள்ளையை பற்றி சொல்ல வேண்டும், மறுபடியும் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவ்வளோ ஒரு, ஏன்னா இப்போ லேட்டஸ்டாக பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள்லாம் ரொம்ப கெட்டிக்கார பிள்ளைகளாக இருக்குது. அன்றைக்கி கூட ஹெலிகாப்டரில் ஒரு 3 ஆம்பளையும் ஒரு பெண்ணும் பயணம் பண்ணுறாங்க. பைலட்டு சொன்னார், ஹெலிகாப்டர் பேலன்ஸ் இல்லை, ஒரு நூலேணியை விடுற 4 பேரும் தொங்கிட்டே வாங்க, நான் இப்போ எங்கே இறக்குறோமோ அங்கே இறக்கி விட்றேன்னார். ஆஹா சொன்னியே நல்ல பைலட்ரான்னு சொல்லி 4 பேர் அந்த நூலேணியை பிடிச்சி தொங்குறாங்க. அப்போ பைலட் சொன்னார், மறுபடியும் பேலன்ஸ் கட்டலை, ஒரு மாதிரியாக இருக்குது, யாராவது ஒருத்தர் உயிர் தியாகம் செஞ்சாதான் நம்ம 4 பேராவது பிழைக்க முடியும், இல்லைன்னா 4-5 பேரும் அவுட்டுன்னா. அப்போது அந்த 3 பேரும் தொங்கிட்டு இருக்கான், மேலே ஒரு பெண்ணும் கையை பிடிச்சிட்டு இருக்கு. அந்த பெண்ணு சொல்லிச்சு, கவலைப்படாதீங்கப்பா, ஒரு பெண் தான் தாயாக இருந்தும் தியாகம் செய்கிறாள், ஒரு பெண் தான் சகோதரியாக இருந்தும் தியாகம் செய்கிறாள்,
ஒரு பெண் தான் மனைவியாக இருந்தும் தியாகம் செய்கிறாள். நீங்க கவலைப்படாதீங்க. அந்த வகையில் நானும் உங்களுக்கு தியாகம் செய்வதற்கு தயார் அப்படின்னா 3 பேரும் கை தட்டலாம். பைலட் பார்த்தா பிரச்சனையை சுலபமா தீர்த்துட்டியாமா? இல்லை, நான் இப்படி நடக்குன்னு நான் எதிர்பார்க்கலைங்க. எதிர்பார்க்கலையோ நடந்து இன்னைக்கு பிள்ளைகள்லாம் கெட்டிக்கார தான். நீங்கள் நம்ப மாட்டீங்க சார். நீங்கள் வண்டலூர் ஜூவுக்கு போன வாரம் நீங்கள் கொஞ்சம் சமூகத்தை பார்க்கணுங்க. நம்ம ஏட்டில் படிக்கிறத விட சமூகம் நமக்கு எவ்வளவோ பாடங்கள் இருக்கு. அதனால தான் அறிஞர் பெர்னாட் ஷா சொன்னார், உலகம் மிகப்பெரிய கல்வி சாலைன்னு. இதில் படிக்க வேண்டியது ஏராளமாக இருக்குது. அதனால கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னாங்க. கல்லாதது உலகளவுன்னா என்ன அர்த்தம்? கற்க வேண்டிய அவ்வளவும் உலகத்தில் இருக்குது. இப்பதான் நம்ம எதையுமே யாரும் கேட்கவே தயாரா இல்லையாப்போ. அது எங்க சென்னை பகுதியெல்லாம் வந்து பாருங்க, செங்கல்பட்டு தாண்டினீங்கனால வினோதமான மக்களை நீங்க சந்திக்கலாம். அழகா டிப்டாப்பா வர்றாங்க. அது பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி. 2 ஒயர் எடுத்து காதல விட்டுக்கிறான். அவன் எங்க போறான், எங்க வரான், என்ன பண்றான், எதிரில் என்ன நடக்குது, பக்கத்துல என்ன நடக்குது, எதை பத்தி அவனுக்கு கவலையே கிடையாது. இல்லைங்க, ட்ரெயினில் நீங்கள் நம்மெல்லாம் பயணம் பண்ணிருக்கோம். அந்த காலத்தில் எங்கள் அப்பா காலத்தில் நீங்கள் எல்லாம் பயணம் பண்ணுற காலத்தில் எப்படி இருக்குங்க? எதில் நம்ம இந்த 3 சீட் இருக்கும், அந்த பக்கம் 3 சீட் இருக்கும், 2 பேரும் ஒரு உட்காந்துருப்போம். ஒரு ஸ்டேஷன் தாண்ட உடனே எங்கே போகிறீங்க, நீங்கள் யார், எப்படிப்பட்ட உங்கள் பசங்க எத்தனை, எத்தனை, அப்புறம் மத்தியானம் சாப்பாட்டு நேரம் வரும். நீங்கள் என்ன புளியோதரை கொண்டாந்துருக்கீங்களா? நாங்கள் தயிர் சாதம் கொண்டாந்துருக்கோம், நாங்கள் இட்லி கொண்டாந்துருக்கிறோம். அப்போ அந்த உணவு பரிமாறும், உறவுகள் நெருக்கமாகும். எப்படி ஒரு சுகமான வாழ்க்கை இருந்தது. இன்னைக்கு ட்ரெயினில் ஏறும்போதே அம்மா சொல்லுது, யார் எது கொடுத்தாலும் வாங்காத. பிஸ்கட் கொடுத்தா வாங்கிடவே வாங்காத, சாக்லேட் கொடுத்தா தூக்கி போட்டுரு. எந்த அளவுக்கு மனித நிலை மாறி போச்சு பாருங்க. ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன், குறைஞ்சு போச்சு. அதனால உலகம் எவ்வளவோ பாடங்கள் கற்றுக் கொடுக்கும். கொஞ்சம் ரசனையா இருப்போமே. எங்க பாட்டன் பாரதி சொன்னாங்க, நீ ஒன்று தயவு செஞ்சு எனக்கு பிடிக்காத ஒண்ணுங்க. வகுப்புல கூட 36 ஆண்டுகள் நான் கடைபிடிச்சது என்ன தெரியுமா? கலகலப்பா இருக்கணும்ன்றதான் எனக்கு ஆசை. என்னங்க நம்ம என்னத்தை பண்ண போறோம் சொல்லும். இருக்கிறதே நேற்றைய நிகழ்வை நினைந்து வருத்தப்படுவதனாலோ, நாளைக்கு என்ன நடக்குமோ என்று அச்சப்படுவதனாலோ வாழ்க்கை சுகமாவதில்லை. இன்று இருப்பது நிஜம், இதை ஆனந்தமாக அனுபவிப்போம் என்று நினைப்பதுதான் வாழ்க்கை கலை. சந்தோஷமா இருப்போமே, மகிழ்ச்சியா இருப்போமே. அப்படி உள்ள சுத்தி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே. அந்த வண்டலூர் ஜூல நியூலி மேரேடு புதுவன தம்பதிகள் 2 பேர் போறாங்க. அந்த பையன் அந்த பொண்ணை கிண்டல் பண்றான். இங்க பாரு உங்க ரிலேஷன் அப்படின்னா. அப்படி பார்த்தா அந்த மரத்தில் 5 குரங்கு உட்காந்து. நான் அந்த மாதிரி என் கல்யாணம் 35 வருஷத்துக்கு முந்தைய என் ஒய்ஃபை கூட்டி போய் அந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன்னா என் கதி என்ன ஆயிருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த பொண்ணு பார்க்கறேன், பொண்ணு கலகலன்னு சிரிக்குது சார். எனக்கு ஆச்சரியம். கோபப்பட வேண்டிய இந்த பொண்ணு சிரிக்குதே, ஒரு பெரிய காந்தியவாதியா இருக்குமோ அப்படின்னு கூட மனசுல நினைச்சேன். சிரிக்குது சார் அந்த பொண்ணு கலகலன்னு. சிரிச்சுட்டு சொல்லிச்சு, ஆமாங்க எனக்கு ரிலேஷன் தான், கல்யாணத்துக்கு பிறகு வந்த ரிலேஷன். எப்படி பார்த்தீங்களா? அவன் போட்ட அம்ப அவனுக்கே திருப்பி விடுகிற அறிவும் ஞானமும். பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடனங்கள் மாதர் அறிவை கெடுத்தார்னா பாரதி. இன்னைக்கு எல்லாம் தலைகீழ மாறி. என்ன அபாரம், என்ன அபாரம். பீச்சுக்கு போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு சின்ன பெண் குழந்தை, ஒரு யூகேஜி படிக்க அந்த பெண் குழந்தை புறங்கையை கட்டிக்கிட்டு கரை மேலே உட்காந்துங்கிற தாத்தா கிட்ட போய் கேட்குது, தாத்தா நான் அலையில கால் வைக்கணும் தாத்தா. போயேன். அலையில கை வைக்கணும் தாத்தா. போயேன். இல்லை தாத்தா நீ வேர்க்கடலை சாப்பிடுவியா? எங்கம்மா பல்லெல்லாம் போச்சுமா. அப்படின்னா அந்த வேர்க்கடலை பொட்டலத்தை பத்திரமா வச்சிரு, நான் போய் அலையில கை வச்சுட்டு கால் வச்சுட்டு வரேன். அது ஏற்கனவே வாங்கிட்டுது. வாங்கின 2 ரூபாய் வேர்க்கடலைக்கு ஒரு உத்தரவாதத்தை தேடிட்டு போகுதுன்னா இன்னைக்கு பிள்ளைகள், அதுவும் பெண் பிள்ளைகள் அபாரமான திறமை. அதனால தான் சொல்றது நான், பெண் பிள்ளைகள்லாம் நல்லா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப எல்லா இடங்களிலுமே முதன்மை பெறுகிற அளவுக்கு தயாராகிருக்காங்க. ஆற்றல் வளர்ந்திருக்கிறது, தன்னம்பிக்கை. அதனால தான் தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்குதுங்க, தகுதி. கேட்குறமா இல்லையா? யாரையாவது பார்த்து எனக்கு நீ சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? தகுதின்னு ஒரு அழகான வார்த்தை. தமிழ்ல இருக்கிற மாதிரி நிறைய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா அதை பத்தி தான் நாளைக்கு ஒரு பட்டிமன்றமே வருது. அழகான வார்த்தை பாருங்க, தகுதி. அதை பிரிச்சு பாருங்க. எங்க அருட்பிரகாஷ் வள்ளலார் சொன்னார் பாருங்க, பசித்தீர், தனித்தீர், வெளித்தீர், பதவி. அதுபோல தகுதி, தன்னம்பிக்கை, குறிக்கோள், திட்டமிடு. தன்னம்பிக்கையும் குறிக்கோளும் திட்டமிடலும் இருந்தால் தகுதி தானா வரும். முதல் எழுத்த 3 சேர்த்துங்க. தமிழ் நமக்கு நம்ம மொழியில் இருக்கக்கூடிய பெருமையும் சிறப்பும் நாம இன்னைக்கும் அதை
உணரக்கூடிய நிலைக்கு நம்ம உயர்ந்திருக்கிறோமான்றது அது வேற விஷயம். ஆக இன்றைக்கு வீட்டிலும் சரி நாட்டிலும் சரி நிலைமைகள் சற்று மாறி இருப்பதனால் ஒருவேளை கவிச்சக்கரவர்த்தி கம்பர் காட்டி இருக்கக்கூடிய வேறுள்ள குழுவையெல்லாம் மானுடம் வென்றதம்மா என்று பாடி அவனுடைய பாடல் வரி ஒருவேளை தவறாக இருக்குமோ? இன்று மானுடம் வெற்றி பெறவில்லையோ? பஸ்ஸு புறப்படுது, ஒரு அம்மா வெத்தலை பாக்க துப்புது, இப்படி துப்புறியாமா நல்லா இருக்குதான்னு கேட்டேன். நல்லா இல்லைன்னு தான் தம்பி துப்புறேன்னு சொல்லுது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவரவர்கள் செய்கிற செயலுக்கு ஒரு நியாயத்தை கற்பிக்கக்கூடிய அளவுக்கு நாம் பலரை சந்திக்கக்கூடிய நிலையிலே மனித நேயம் இன்றைக்கு இருக்கிறதா? இன்னும் ஒன்று சொல்லி நான் இவரை வழக்க வைக்க சொல்லிடுறேன். நீங்கள் யாருக்காவது அறிவுரை புத்திமொழி சொல்ல முடியுதாப்போ? சார் நீங்கள் சென்னைக்கு வந்து பாருங்கள், டவுன் பஸ்ஸில் ஏறுவான் பாருங்கள், ட்ரெயின்லேயும் ஏறுறவனை பாருங்கள், யாரும் உள்ளேயே போக மாட்டான். ஆமாம், வழியிலே தான் சார் நிற்பான், வழியிலே தான் நிற்பான். போகிறவங்களுக்கும் இடம் விட மாட்டான், வரவங்களுக்கும் இடம் விட மாட்டான், இறங்கவும் விட மாட்டான், ஏறவும் விட மாட்டான். அப்படி ஒரு வைராக்கியம் அவனுக்கு. பஸ்ஸில் வர்றேன், ஃபுட்பாலில் நிற்கிறான், தம்பி உள்ளே வரா ராஜா, அங்கே ஒரு பெரிய அபாயகரமான வளைவு இருக்குடா, நம்ம ஊரில் தான்டா எழுதியிருக்கிறான், இது விபத்து நடக்கும் இடம்னே ஒருத்தனை ஒரு இடத்த தேர்வு செஞ்சு வச்சுருக்கான். அந்த இடத்தினுடைய நிலைமையை மாற்ற மாட்டான் கடைசி வரைக்கும். இது அபாயகரமான வளைவு, இங்கு விபத்து நடக்கும். நடந்துட்ட பிற்பாடு சொல்லுவான், நான் நடக்கும் சொன்னேன்ல. அது நடக்காத அளவுக்கு அதை மாற்றணுன்ற முயற்சியை விட நடக்கும்னு எச்சரிக்கை வைக்கிறது இந்த நம்ம நாட்டில் நிறைய உண்டுடா. வந்துடுறா தம்பி, உள்ளே வந்துரு, சும்மா இரு, எனக்கு தெரியும். இல்லைப்பா பாவம் சின்ன பிள்ளையா இருக்கிற உள்ளவா, நான் வரேன், வரமாட்டேன், அது என் இஷ்டம், விடு, உன் வேலையப்பா. நீங்கள் சொல்லி வச்ச 10வது நிமிஷமே அந்த வளைவில் ஸ்டேரிங் போட்டு வேகமாக வளைச்ச வேகத்தில் கீழே வந்துட்டான். எல்லாரும் ஓடினாங்க. அவன் சொன்னான், இந்த ஒய்ஸ் ஃபுல் ஹேண்டு போட்டுக்கிட்டு வேட்டி கட்டி நிற்கிறாரு ஒரு பெரியவர், அவரை கூப்பிடுங்கன்னு. எனக்கு சந்தோஷம், இப்பயாவது உணர்ந்து நம்மளை சொல்ல போகிறாங்கன்னு. கிட்ட போனால், ஐயா 10 வருஷமாக போகிறேன், இவ்வளோ நாள் ஒன்றும் ஆனதே இல்லை, எந்த நேரத்தில் நீ வாயை வச்சியோ அடுத்த நிமிஷமே விழுந்துட்டையா. அப்போ நாம் போடுற கணக்கு வேறு, அவன் நினைக்கிற கணக்கு வேறு இல்லையா? இன்னைக்கு சமூகம் நம்ம எப்படியெல்லாம் பார்க்கிறது, ரொம்ப சங்கடத்தோடு சொல்கிறேன், ரொம்ப சங்கடத்தோடு சொல்கிறேன். சிட்லப்பாக்கத்துலேருந்து சானிட்டோரியம் 2 கிலோமீட்டரு வாக்கிங். காலையில் வரேன், ஒரு ஆள் ஸ்கூட்டரில் வந்து உட்கார வாத்தியாரை வீட்டில் கொண்டு போய் விட்றேன்னா, நானே நடக்க வந்துக்கிறேன், போயான்ட்டேன். மத்தியானம் 2 மணிக்கு ட்ரெயினை விட்டு இறங்கி வரேன், ஆட்டோ ஸ்டாண்டில் ஒரு ஆட்டோ கூட இல்லை. அதே ஆள் ஸ்கூட்டரில் வந்து பக்கத்தில் வந்து நீ கூப்பிட்டா கூட வரமாட்டேன்ட்டு போட்டான். காலையில் கூப்பிட்ட நேரம் என்ன, இப்போ என்ன நேரம்? வேடிக்கையான உலகம். எதையும் நாம் ஜீரணித்து கொண்டு போகக்கூடிய ஒரு நெருக்கடி இன்றைக்கு இருக்கிறது. இந்த நெருக்கடியிலே கம்பன் காட்டுகிற மனித நேயம் இன்றைக்கு இருக்கிறது. தேவரெல்லாம் மோக கிறுக்கெடுத்து 300 முத்தமிட, முத்தமிடும் கூத்துகளை மூத்த நிலா பார்த்துவிட, இட்ட முத்தத்து எச்சில் கரையடிக்க, வட்டில் அமுதெடுத்து வாய்க்கழுவ வாய்க்கழுவ, வாய்க்கழுவும் அமுதமெல்லாம் வாய்க்கால் வழியோடி, கற்பக மரங்களுக்கு கால் கழுவ கால் கழுவ, கால் கழுவும் சுகபரியில் கற்பக மரம் பூக்க, அந்த பூக்களை அரும்போடு கிள்ளி வந்து வானவில்லில் நார்கிழிச்சி வகையாக மாலை கட்டி, சொல்லரசே நான் உனக்கு சூட்டிவிட வேண்டுமல்லோ, உனக்கு மனுஷ பூமாலை இட்டால் மரியாதையாகாது என்ற வைரமுத்துவின் வரியில் கம்பனை வணங்கி, எங்கள் சென்னையிலலாம் இது சொன்னால் நல்லா கை தட்டுவாங்க. 120 கோடி மக்களிலே 17 லட்சம் ஆசிரியர்களிலே இந்தியாவிலேயே தேசிய நல்லாசிரியர் விருது ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் திருக்கரத்தினால் பெற்ற நான் என்றும் வணங்கி மகிழும் நடுவர் அவர்களே, விழுப்புரம் கம்பன் கழகத்தின் தூண்களாக விளங்குகின்ற நிர்வாகிகளே, என்னுடைய மூத்த சகோதரர் திரு சங்கரன் ஐயா அவர்களே, நாம் ஏதாவது ஒன்று சொன்னால் எதிர்த்து பேசுறதுக்குன்னே ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அது பெண்கள் தான். இப்போ அந்த பக்கம் ஒரு ஆம்பளை இருந்திருந்தால் இன்னைக்கு வழக்காடு மன்றமே இல்லை, முன்சேரில் உட்காந்து ஒட்டுமொத்தமாக பேசிட்டு இறங்கி இருக்கலாம். இந்த பெண் என்னுடைய அன்பு சகோதரி அவர்கள் நல்லா பேசுவாங்க. அவங்க எப்போ பேசினாலும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா என்ன பேசினாலும் நம்புற மாதிரியே பேசுவாங்க. இன்றைக்கு ஒரு நல்ல தலைப்பை கம்பன் கழகம் கொடுத்திருக்கிறது. மனித நேயம்னா என்ன? முதல்ல மனித நேயம் என்பது அன்பு, இரக்கம், பாசம், விட்டு கொடுக்கிற தன்மை, இதெல்லாம் தான் மனித நேயம் நம்மளுக்கு தெரியும். இன்னைக்கு அது இருக்கா
எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு இல்லை. மனித நேயத்துக்கு உச்சமாக ஒரே ஒரு வரியை சொன்னான் மகாகவி பாரதி. பக்கத்தில் உள்ளவன் துன்பம் பார்க்க போறாதவன் புண்ணியமூர்த்தி. நீ ஒன்றும் பண்ண வேணாம், ஐயோ பாவம்னு நினைச்சாலே நீ புண்ணியவாதின்னா. இன்னைக்கு நாடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மனித நேயம்ன்றது ஒட்டு மொத்தமா நல்லவனா இருக்குதுங்க. இப்போ எந்த அளவு போயிடுச்சுன்னா, நல்ல வேண்டத்துக்கே நம்ம அர்த்தத்தை மாத்திட்டோம் தெரியுமா? நம்மளே சொல்றோமே, அவர் நல்லவருங்க, கை நீட்டி காசு வாங்கிட்டாருன்னா வேலையை முடிச்சு கொடுத்துருவார், அவன் நல்லவனா. அதுக்கு இன்னொருத்தன் சொல்றான், அவராது பரவாயில்ல, ஏட்டூர் இருக்காருல செக்ஷன் ஆஃபீஸர், அவர் அவனை விட நல்லவருன்னா. எப்படிறானா, காசு வாங்கிட்டு வேலை முடிக்கலன்னா திருப்பி கொடுத்துருவாருறானா. இப்போ மனித நேயம் இல்லை, நல்லவன்றதுக்கே அர்த்தம் இப்படிதான் மாறிடுச்சு. நான் பள்ளிக்கூடம் படிக்கும்பொழுது வாரத்தில் 2 வகுப்பு நல்லொழுக்கம்னு ஒரு வகுப்பு இருக்கும், அதுக்குன்னு ஒரு ஆசிரியர் இருப்பார். நான் படிச்சிருக்கேன். கிராஃப்ட்னு ஒரு, நமக்கு வரைய வருதோ இல்லையோ, ஒரு வாத்தியார் வருவார், 2 கோடு கிழிப்பாரு, கிளி மாதிரி இருக்கும், போடுங்கடான்வார். நல்லொழுக்க வகுப்பு இருந்தது. நீதி கதைகள் சொன்னார்கள் பள்ளிக்கூடத்தில். இப்போ அதெல்லாம் எடுத்துட்டோம். எல்லாம் நல்ல ஸ்கூல் பார்க்கறமே தவிர நல்லொழுக்க வகுப்பு நடக்கிற ஸ்கூல் இருக்கான்னு பார்க்கறது இல்லை. அது போயிடுச்சு. அந்த வகுப்பு நேரத்தில் இப்போ கம்ப்யூட்டர் வந்துடுச்சு. வீட்டுக்கு வீடு கம்ப்யூட்டர் இருக்கு. மன்னிக்கணும், நம்ம வீட்டு குழந்தை ஆடுற கேம் எல்லாம் பாருங்க, வரிசையா எறும்பு போதுங்க, அதை நசுக்கிறது ஒரு விளையாட்டு. எறும்பை பார்த்து சுறுசுறுப்பாக வேண்டும், எறும்பை போல் உழைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த நாம் தான் எறும்பை நசுக்குவதற்கு மவுசை கொடுக்கிறோம் குழந்தையிடம். இன்னைக்கு 1200 எறும்பு நசுக்கிட்டேன்றான் பையன். கேம் எல்லாம் மற்றவர்களை சுடுவது போல, பீரங்கியோ போல. இப்படி மனித நேயத்தை சிறு பிள்ளைகளிடமிருந்து ஒழித்து கொண்டு வருகிறோம். இந்த மாதிரி காலத்தில் கம்பன் காட்டிய மனிதநேயம் 1600 வருஷத்துக்கு முன்னாடி, கம்பன் காட்டிய மனிதநேயம் இன்றும் இருக்கிறதுன்னு யாராவது நினைச்சு கூட பார்க்க முடியாது. அன்பு சகோதரி, அது என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. நடுவர் அவர்களே, என்னை பொறுத்தவரை மனிதநேயம் என்பதே இல்லை. அதிலும் கம்பன் காட்டுகின்ற மனிதநேயம் இன்றும் இருக்கிறது என்பது குற்றம் என்ற வழக்கை இந்த வழக்காடு மன்றத்திலே வைக்கிறேன். அதிலே நான் சொல்ல போகிற கருத்து, ஒரு குற்றமாக தனி மனிதனாக மனிதநேயம் இல்லை, ஒரு குடும்பத்திலே மனிதநேயம் இல்லை, ஒரு சமூகத்திலே மனிதநேயம் இல்லை. அன்பு சகோதரி, இப்பொழுதாவது எனக்கு ஒப்புக்கொண்டால், இதில் என்ன பிரச்சனைன்னா, பெண்கள் கிட்ட அவங்க உடனே நம்பிடுவாங்க. 1 லட்சம் ரூபாய் கொடுத்து சீரியலில் ஒரு அம்மா அழுதுனுக்குது, 150 ரூபாய் கொடுத்து மாசம் இவங்க உட்காந்து கூட அழுகுறாங்க. அது உண்மை நினைச்சுக்கிறாங்க, டென்ஷனா இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்பிடாதீங்க. இப்பொழுது கூட ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒப்புக்கொண்டால் வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறேன். மனித நேயம் இல்லை. நடுவர் அவர்களே, இதை மீறியும் அவர்கள் வழக்கு தொடுக்க ஆசைப்பட்டால், மறுக்க ஆசைப்பட்டால், நான் என்னுடைய வழக்கை வைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பேராசிரியர் மோகனசுந்தரம் அவர்கள் வழக்கை பதிவு செய்திருக்கிறார். தெளிவாக சொல்லிட்டார், 3 வழக்கு. இந்த நடுவர் அவர்களேன்னு சொல்லும்போது மட்டும் கொஞ்சம் கமா போடுங்க. நான் மனிதநேயம் இல்லை நடுவர் அவர்களேன்னாரு. ஆமாம், வந்து பார்க்குறவங்க தப்பாக நினச்சிட போகிறாங்க. ரொம்ப அருமையாக பேசியிருக்கார். என்ன அழகாக சொன்னார் பாருங்க. அதாவது கொடுத்தாலும் வேலை நடக்குது அப்படின்ற ஒரு நல்லவரான். அவர் அதை விட நல்லவரை விட வேலை முடியலன்னா திருப்பி கொடுத்துருவாராம். அதனால ஒரு ஆஃபீஸில் கூட ஒருத்தன் எழுதியிருந்தான், லஞ்சம் கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம்னு எழுதினான். நம்மால் பின்னாடி கீழே எழுதிட்டான், வதந்திகளை நம்பாதீர்கள் எழுதிட்டான். அப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்குதுன்னு சொல்கிறார். 3 வழக்கமா, தனி மனிதன், குடும்பம், சமூகம். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். இந்த 3 நிலையிலுமே கம்பர் காட்டி இருக்கக்கூடிய மனிதநேயம் இன்றைக்கு இல்லை. இருக்கிறதுன்னு யாரா எப்படி சொல்ல முடியும்? வாங்கம்மா. புண்பட்ட நெஞ்சுக்குள் பூப்பாட்டு தந்தவளே, பூவாகி வந்த தமிழே, பொதிகையிலே குழல் முடிந்து மதுரையிலே பூ முடிந்த பொன்னளந்த கன்னி தமிழ் மகளே, கண் கொட்டும் நேரமெல்லாம் கவி கொட்ட வைத்தவளே, வித்தார கவினெஞ்சில் முத்தாரமானவளே, கட்டி கரும்பே, கவிதை பெரும் சுவையே, 8 திக்கும் எழ் வளர்த்த பூமகளே, கலையாத கலையாகி நிலையாத நிலையாகி அமுதாகி வந்த தமிழே, என் உயிரில் நீயும் வந்து ஆடு தமிழே. தமிழுக்கும் தமிழர்க்கும் என் கரம் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள்.
தலைக்கு மையேற்காத நிலையில் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய இந்த வழக்காடு மன்றத்தினுடைய நடுவர் பெருந்தகை உள்ளிட்ட வழக்கை இங்கே கொண்டு வந்திருக்கக்கூடிய பட்டிமன்ற உலகத்தில் எங்களுடைய மூத்த சகோதரராக இருக்கக்கூடிய சகோதரர் மோகனசுந்தரம் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, கிட்டத்தட்ட ஐயா மு க சங்கரன் ஒரு 5 வருஷமாக நமக்கு பழக்கமாக இருந்தாலும் கூட அவருக்கு என்னவோ தெரியல, இந்த வருஷம்தான் விழுப்புரம் கம்பன் கழகத்துக்கு என்னை கூப்பிடணும்னு மனசு வந்திருக்குது. ஆனால் அவரை கூப்பிடாமையே இருந்திருக்கலாமோன்ற ஒரு வருத்தம் எனக்கு வந்துடுச்சு. கூப்பிட்டு மேடையில் நிற்க வச்சு வழக்கம் மறுக்க வந்திருக்க இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தோம். ஆனால் இந்த பொண்ணு பேசினதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஒருத்தம் கூட வரலை அப்படின்னு அவரு சொல்லிட்டாரு. உண்மையிலேயே அதை நான் வருத்தப்படலை. ஒரு மகளுக்கு திருமணம் ஆகலையேன்ற ஆதங்கத்தை ஒரு தகப்பன் சொல்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் அதற்கு அடுத்து எனக்கு சால்வை போர்த்திய இந்த விழாக்குழுவை சார்ந்த தலைவர் சொன்னார், உன்னுடைய வாழ்க்கை துணை நல்லபடியாக அமையணும். ஏன்னா இன்னைக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டமே அதுதான். உனக்கு நல்லபடியாக அமையணும்னு அவர் வாழ்த்து சொன்னார். அதுவும் ஒரு தகப்பன் தன்னுடைய மகளுக்கு ஆசீர்வாதம் செய்கிறத மாதிரி நான் ஏற்றுக்கிறேன். இத்தனை ஆசீர்வாதங்களையும் வாங்கிக்கிட்டு அவருடைய சாபடையோட நான் இங்கே உட்காந்துருக்கிறேன். சொன்னார் பார்த்தீங்களா, என்னைக்குமே ஆம்பளைங்களை சொல்றதை பெண்கள் ஏற்றுக்கிறதே கிடையாது. ஆண்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்ற மனோபாவம் பெண்களுக்கு இல்லை. ஆண்கள் சரியானதை சொன்னால் நிச்சயமாக பெண்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனா நீங்க அதை சொல்றது இல்லையே. கம்பன் காட்டிய மனித நேயம் இன்னைக்கு எந்த இடத்துல குறைஞ்சு போயிருக்குன்றதா என்னுடைய கேள்வி. யோசிச்சு பாருங்க, இந்த கம்பராமாயணம் என்கின்ற நூல் தமிழுக்கு கிடைப்பதற்கு முன்னாலேயே இதை வால்மீகி வடமொழியில் எழுதி கொடுத்திருக்கிறார். வடமொழியில் வால்மீகி எழுதிய ராமாயணத்துக்கு கிடைக்காத மதிப்பும் மரியாதையும் பார்த்து எழுதிய கம்பனுக்கு கிடைத்திருக்கிறது. முதலில் எழுதியவன் ஃபெயில் ஆகி போயிருக்கிறார், பின்னால் எழுதிய கம்பன் பாஸ் ஆகிவிட்டார். ஏன் தெரியுமா? தமிழனுடைய மரபிற்கு ஏற்றபடி, தமிழனுடைய பண்பாட்டிற்கு ஏற்றபடி கம்பன் இதை அமைத்து கொடுத்திருக்கிறார். அந்த சமுதாயம் இன்றைக்கும் இருக்கிறது என்பதற்கு ஆதாரபூர்வமான செய்திகளை நான் முன்வைக்கிறேன். ஒரு கவிஞன் அழகா சொன்னான், கல்லாத ஒருவனும் கம்பனில் ஒரு வரி படித்தான் என்று சொன்னால், கல்லாத ஒருவனும் கம்பனில் ஒரு வரி படித்தான் என்று சொன்னால் அவன் கவிதை இயற்றலாம். கம்பனை பெற்றதற்காகவே தமிழன் தன் கால் மீது கால் போடலாம் என்று சொல்லி இருக்கிறார். இத்தனை பெருமை மிகுந்த இந்த கம்பன் நமக்கு படைத்து காட்டிய மனிதநேயம், இவர் சொன்னது போல் தனி மனிதனாக இருந்தாலும் சரி, சமுதாயமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, இந்த 3 இடங்களிலேயும் மனித நேயம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர் சொன்ன 3 வழக்குகளையும் நான் எதிர்ப்பதற்கு தயாராகிவிட்டேன். இதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி என்னுடைய முதல் சுற்று வாதத்தை நான் நிறைவு செய்கிறேன். நம்மிடையே மனித நேயம் இல்லை என்று சொன்னால், கடந்த வருடம் தானே புயலில் கடலூர் மாவட்டம் சிக்கி தவித்த பொழுது யாரும் ஓடி போய் உதவி செய்திருக்க மாட்டோம். சுனாமியினுடைய ஆழி பேரலையில் தமிழ்நாட்டினுடைய கடற்கரை மாவட்டங்கள் எல்லாம் அழிந்து போன பிறகு நாம் எல்லோரும் கண்ணீர் மல்க அவர்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்திருக்க மாட்டோம். இவ்வளவு ஏன், 2 வாரத்திற்கு முன்னால் நெல்லூரிலே ஏற்பட்ட ரயில் விபத்தை பார்த்த பொழுது கூட, கடவுளே அதுல இருக்கக்கூடிய மிச்ச உயிர்களையாவது நீ காப்பாற்றினாயே என்று சொல்லி நன்றி விசுவாசத்தோடு நாம் இருந்தோமே. இவர்கள் சொன்ன அதே அன்பும் இரக்கமும் பாசமும் மனித நேயமும் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் ஆதாரம். இதையும் மீறி அவர் வழக்கு வைத்தால் அதை எதிர்ப்பதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் கொண்டு வந்த 3 வழக்குகளையும் நான் மறுப்பதற்கு மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். நன்றி. அடேப்பா, சங்கரன் சொன்னது சரிதான். 3 வழக்கையும் நான் ஆதாரத்தோடு மறுப்பேன் என்று அழகாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்படி திரும்பி பார்க்குறேன், அவர் எதை பற்றியும் கவலைப்பட்டதா தெரியல. ஏன்னா அந்த ட்ரெயினில் இவ்வளோ பேர் இறந்துட்டாங்களேன்னு வருத்தப்படுறவங்களும் உண்டு. நல்ல வேளை நம்ம அந்த ட்ரெயினில் வராமல் இருந்தோமேன்னு மகிழ்ச்சி அடையவங்களும் உண்டு. 2ம் கலந்தது தான் உலகம். இப்பொழுது முதல் வழக்கை கவிஞர் மோகனசுந்தரம் அவர்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் கேட்டுக்கொள்கிறது. நடுவர் அவர்களே, நான் சொன்னது எத்தனை உண்மை என்பதை இந்த மன்றம் கவனித்து விட்டது. நம்ம எது சொன்னாலும் எதிர்த்து சொல்றதுக்குன்னு நீங்கள் நல்லா சொல்லியிருந்தா, நடுவர் அவர்களே ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இவங்க இந்த வழக்கை தவறான பாதையில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இந்த தானே புயல் அதெல்லாம் நெல்லூர் இல்லை. ஏனென்றால் நீங்கள் சொன்னது மாதிரி தான் அன்னைக்கு நெல்லூர் விபத்து நடந்ததுனால் மீதி நிறைய இடத்துல ட்ரெயின் நின்று போச்சு. அந்த பேசஞ்சர்லாம் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு நமக்கு தெரியும். ஒரு பொட்டி தானே கவுந்தது, மீதி இழுத்துன்னு போக வேண்டியதானேன்னா, ஏன்னா இவன் ஊருக்கு போய் சேரணும். நீங்க என்ன எந்த காலத்தில் இருக்கிறீங்க?
கம்பன் ராமனை படைத்ததே இவங்க சொன்னாங்க. வால்மீகியை விட கம்பனுக்கு எல்லாம் சரி. வால்மீகியிலே இருந்து கம்பன் மாறுகின்ற இடமெல்லாம் தன்னுடைய தனித்துவத்தை காண்பதற்கு, மானிட பண்பை இந்த உலகத்திற்கு சொல்லுவதற்கு. ஒரு மனிதன் மனிதனாக வாழ்ந்து தெய்வமாக மாறுகின்றது எப்படி என்பதுதான் ராமனுடைய வாழ்க்கையை நமக்கு கம்பன் சொல்லித் தந்தான். உண்மையா இல்லையா? ஒரு இளவரசன், தயரதன் மகன், சூரிய குடும்பத்திலே வந்தவன். அவன் தேரிலே வருகின்றான். எதிரிலே சாதாரண மக்கள் தான் போய் கொண்டிருக்கிறார்கள், சாதாரண குடிமக்கள். கம்பன் எழுதுவான், ராமனுடைய பணிவு, ராமனுடைய அன்பு, ராமனுடைய மனிதநேயம் எப்படின்னா, யாரை பார்த்தாலும் எப்படி இருக்கீங்க, எது வினை, எது இடை, உங்க வீட்டில் என்ன பிரச்சனை, எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா ராமன் கேட்டான். அதை கம்பன் எழுதினான். அப்படிப்பட்ட மனிதநேயத்தை தான் கம்பன் எதிர்பார்த்தான். இன்னைக்கு எப்படி இருக்கு சார்? யாரையாவது பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்களேன். நல்லா இருக்கேன்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டயலாக் வச்சுன்னு சுத்தின்னு இருக்கான். நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேன் அப்படின்னா, அதான் போனா போதுன்னு இருக்கிறான். சில பேர் ஞானி லெவல்ல இருப்பான். எப்படி சார் இருக்கீங்கன்னு மேலே இருக்கிறவன் வந்து கூப்பிட்டா போயிடுவேன்னு. அதான் அப்ப கூட இவரே போக மாட்டாரு, மேலே இருக்கிறவர் வந்து கூட்டி போகணும். சில பேர் புத்திசாலித்தனமா சொல்லுவான், எப்படி சார் இருக்கீங்கன்னு, ஏதோ உங்க புண்ணியத்தில் ஓடுது அப்படின்னு. நம்ம பண்ண புண்ணியமே கம்மி, அதில் அவன் ஷேர் எடுப்பான். எனக்கு ரொம்ப நாளா இது இல்லைங்க, இது இந்தியாவில் மட்டும்தான். வெளிநாட்டில் 2 பிச்சைக்காரன் அவார் யூ ஃபைன் தேங்க்யூன்னு, நம்ம நாட்டில் பணக்காரனும் இதே வசனம் தான் வச்சிருக்கான், ஏதோ போதுங்க அப்படின்றான். எனக்கு இது ஏன் இப்படி சொல்றாங்கன்னு எனக்கு ரொம்ப நாளா இருந்து ஒரு நாள் என்ன ஒருத்தன் கேட்டான், எப்படி சார் இருக்கீங்கன்னு. நல்லா இருக்கேன்னு. அவன் மூஞ்சி சின்னதாயிடுச்சு. இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான் சார்? மனசாட்சியே இல்லாம அடுத்து ஒரு ஆன்சர் வச்சிருக்கான் சார். அவன் நல்லா இருக்கேன்னா, அதுக்கு அவன் சொன்னான், சார் இன்னும் நல்லா இருந்து என்ன பிரயோஜனம், இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. நேற்று என் பக்கத்து வீட்டுக்காரன் நைட்டு 1 மணி வரையும் என் கூட பேசியிருந்தான். நைட்டு போய் படுத்தான், சைலண்ட் அட்டாக்காம போயிட்டான். எனக்கு தாங்கலை, அவனை இன்னைக்கு விடுறது இல்லைன்னு நான் அடுத்த ஸ்டெப்பு போகிறேன். சார் எனக்கே ஏதாவது ஆயிடுச்சுனாலும் கவலை இல்லை, ஐ எம் ஃபினான்ஷியலி செட்டில், பணம் சேர்த்து வச்சுட்டேன், குடும்பத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்ஐசியில் பணம் போட்டிருக்கேன், என்ன பிரச்சனை இல்லைன்னு. சார் அவன் அதுக்கும் பதில் வச்சிருக்கிறான், எல்ஐசியில் முன்ன மாதிரி இல்லையான்றான். எல்ஐசியை கூட சொல்கிறான். என்னன்னா நாம நல்லா இல்லை, இவனும் நல்லா இருக்கிறான். சகோதரி அவர்களே, நாம் பார்க்கிற மனிதநேயம் மிக்க மக்கள் இப்படிதான் இருக்காங்க. நீங்க பார்த்துருப்பீங்க உங்க ஆபீஸ்ல. ஆனா அடுத்தவன் உயர்கிறான் என்பதையே தாங்கிக் கொள்ள முடியாத மனது நமக்கு இருக்குங்க. வெள்ளை சட்டை போட்டும் போனாலே வேதனையோடு பார்க்கின்ற முகங்களை நான் பார்க்கிறேன். ஒண்ணு இல்லைங்க, ஒருத்தன் பிளாட் வாங்கிட்டு போறான், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வாங்கினான். இவன் போறான், டேய் நல்லா இருக்கு சொல்லி, இல்ல போ, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இல்லையா, எவ்வளவு விலை அப்படின்னா 25 லட்சம். நான் 25 லட்சமா, சரி இப்போ நீ இஷ்டப்பட்டினா இதை இடிச்சிட்டு வரலாமா அப்படின்னா, இது கிரவுண்ட் ஃப்ளோர் தரைய. அவன் சொன்னான், இல்லை இல்லை இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ரூஃபுன்னா. அப்போ இந்த சவுரு இது அடுத்த வீட்டுடைய சவுருன்னா, அப்போ இது அப்படின்னா அது செகண்ட் ஃப்ளோருடைய கிரவுண்ட் ஃப்ளோருன்னா. அப்போ 25 லட்ச ரூபாய் நீ கொடுத்ததுக்கு எதுவும் உண்டு இல்லை. ஏன்னா இந்த சவுரு அவன்துன்ற, அந்த சவுரு அவன்துன்ற, கிரவுண்டையும் நீ இடிக்க முடியாது, இந்த சீலிங்கும் அவனோட கிரவுண்ட் ஃப்ளோருன்ற. அப்போ இந்த இடத்த காத்துக்கு 25 லட்ச ரூபா. இவனே உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டான், ஏமாந்துட்டோமோன்னு. ரொம்ப மோசமா இருக்காங்க மனிதர்கள். மனிதநேயம் எங்கன்னு தெரியலீங்க, எந்த இடத்துல நிக்கிறாங்கன்னு தெரியல, இங்க எப்படின்னு தெரியல. மெட்ராஸ்லாம் எல்லாம் பிளாட், பக்கத்து பிளாட்ல யார் இருக்கான்னு தெரியாமலேயே 10 வருஷம் வாழறவன நான் பார்த்துருக்கேன். சில பேர் அதையே சொல்றான், சார் சத்தமா, நான் சார் பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது சார், ரொம்ப ரிசர்வ் டைப் அப்படின்றான். அதை குவாலிஃபிகேஷனா சொல்றான். யார்கிட்டயும் நான் பேச மாட்டேன் சார். சார் நான் சிரிச்சு பார்த்திருக்கியா நீ அப்படின்றான். இவனை வெட்டி வெயில்ல போட. இவன் பக்கத்து வீட்டில் யாருக்கானோ இவனுக்கு தெரியாதாங்க, யார் கூடயும் பேசவும் மாட்டானா, சிரிக்கவும் மாட்டானா. மனுஷனாடா நீ?
இதை வேற பெருமையா டை கட்டின்னு வேற வந்து சொல்ற. ஆக மனித நேயம் இன்னைக்கு எப்படி இருக்கு? அட ஒரு சாதாரண வேடன் குகன், தேனும் மீனும் திருத்தி கொணர்ந்தேன் என்கொள் திருவுளம், அந்த வார்த்தையை போடுகின்றதிலேயே மனித நேயத்தை ஊற்றி எடுக்கிறான் கம்பன். சார், உபசரிப்புக்குன்னு ஒரு மனித நேயம் இருக்குங்க. நான் தேனும் மீனும் திருத்தி எடுத்துட்டு வந்துட்டேன், சாப்பிடுன்னு சொல்லல. சாப்பிடுன்னு சொன்னா அதட்டுற மாதிரி, சாப்பிட்டா சாப்பிடணும் சொல்ல முடியாது. என்கொள் திருவுளம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படிதான் இருக்கணும். சில பேர் வீட்டுக்கு உள்ள போனா ஏன் போகணும்னு இருக்கும். உபசரிப்பு தான், நம்ம மனசு தெரியாம உபசரிப்பாங்க. சாப்பிட்டு போங்கன்னு வேணான்னு வச்சுக்க, என்ன உடம்பு சரியில்லையான்னு, இல்ல வேணான்னு, ஐயோ காஃபியாவது குடிச்சிட்டு போங்கன்னு. அட நான் என் வீட்டில் டிகாஷன் காஃபி மட்டும் தாங்க குடிப்பேன், வெளியில காஃபி குடிக்கிறது இல்லை. அதை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இல்ல 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 அது எப்படி, இந்த காப்பியும் குடிங்க, கிருஷ்ணால் வாசியனோட ஒரு காப்பி வரும், காப்பி குடிங்க, சாப்பிட்டு போங்க. வானான்னா மனசாட்சியே இல்லாம சொல்றாரு, கண்ட கண்ட நாயெல்லாம் நம்ம வீட்டில் சாப்பிடுறது, நீ சாப்பிட்றதுக்கு நாங்கன்றான். இதுவா உபசரிப்பு? சரி, அது உபசரிப்பு. அதுக்கு ராமன் இங்கதான் கம்பன் காட்ட வந்த மனித நேயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வால்மீகியோடைய குகன் என்ன தெரியுமா? வால்மீகியில குகன் எடுத்து போய் வைக்கிறான். வால்மீகியோட ராமன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? ரைட்டு, இதை எடுத்து போய் பின்னால குதிரைக்கு போடுன்றான். இது வால்மீகி. ஆனா கம்பன் மாற்றுகிறான். ஏன் தெரியுமா? மனித நேயம் என்ன என்பதை இந்த உலகத்திற்கு சொல்ல கம்பன் ஆசைப்பட்டான். இது எம்மனோருக்கும் உரியதன்றோனா, எப்படி பின்னால் இருக்கிற சாமியாரங்களாம் சேர்த்து மீனை எம்மனோருக்கும் உரியதன்றோ, அதுதான் மனித நேயம். தன்னை விட கீழ் நிலையில இருக்கின்ற வந்திருக்கிறவன் மீது அன்பு செலுத்துவது தான் மனித நேயம். சார், ஒரு பியூனு மேனேஜரை பார்த்து குட் மார்னிங் சொல்றான் சார், அப்படின்னு திருப்பி குட் மார்னிங் சொல்ல மாட்டான். ஏன்னா இவர் மேனேஜர். அப்படி கண்ணிலே எப்படின்னு காரிடார்ல சில பேர் இப்படின்னுவான். அவன் குட் மார்னிங் சொன்னா திருப்பி வணக்கம் சொல்ல முடியாதா உன்னால? இதே மேனேஜரு ஜெனரல் மேனேஜர் ரூம் உள்ள போனா பம்முவான், பம்மி குட் மார்னிங் சார் அப்படின்னுவான். ஜெனரல் மேனேஜர் அப்படின்னுவான். இப்ப ஜெனரல் மேனேஜரு மேனேஜிங் டைரக்டர் வந்தா குட் மார்னிங் சார் அப்படின்னுவான், அவன் அப்படின்னுவான். ஆக நீங்கள் சொல்லுகிற வணக்கங்கள் கூட அவரவருடைய தராதரத்தை நிகழ்த்துகின்ற காலத்திலே நீங்கள் இருந்து கொண்டு கம்பன் காட்டுகின்ற மனிதநேயம் இன்றும் இருக்கிறது என்று சொல்லுவது எந்த வகையில் சரி? எந்த வகையில் சரி? ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம் திரிசடை. சோகத்திலே இருக்கின்றாள் சீதை, உறங்குகிறாள். எப்பவுமே தூங்குறதுல திடீர்னு ஒரு நாள் தூங்குறாள். இவ போய் எழுப்புறாள். எழுப்புகின்ற பொழுது சீதை எழுந்து சொன்னாலாம், ஐயா நல்ல கனவு கண்டேன், என்னுடைய தலைவன் ராமனிடம் சேருவது போல நல்ல கனவு கண்டேன், எழுப்பிட்டியேன்னு. அப்ப திரிசடை சொன்னாலாம், இன்னமும் துயில்க, இன்னும் கொஞ்சம் தூங்கு, கனவு கண்டினியூ பண்ணு. கனவு என்பது எழுந்துட்டோம்னா போயிடும், அது தெரியும் கம்பனுக்கு. ஆனா கண்ணதாசன் சொன்னானே, அன்பு மொழி கேட்டு விட்டால் துன்ப நிலை மாறிவிடும். ஒரு சோகத்துல இருக்கிறவங்களுக்கு அன்பாக பேசுவதுதான் மனிதநேயம். நம்ம நிறைய பேருக்குங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பேஷண்ட்டை எப்படி பார்க்கறதுன்னு இன்னும் தெரியல. ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கேன். ஐயோ, அந்த காஞ்சி போன 4 சாத்துக்குடியை எடுத்தும் போய் பேஷண்ட் முன்னால டொங்குன்னு வச்சுட்டு எப்போ அட்மிட் ஆன ஃபர்ஸ்ட் இவன் கேள்வி கேட்கலாம். உடனே அவன் மூச்சு திணறி சொல்றாரு, 2 நாளைக்கு முன்னால எனக்கு ஏன் சொல்லல அப்பவேன்றான். என்ன நீ டாக்டரா? நீ வந்து என்ன பண்ண போற? இதே காஞ்சி போன சாத்துக்குடியே 2 நாள் முன்னால எடுத்துன்னு வர போற, அவ்வளவுதான். இல்ல நீ ஃபீஸ் கட்ட போறியா? ஒன்னும் கிடையாது, எனக்கு ஏன் அப்பவே சொல்ல அப்படின்வான். அதுக்கப்புறம் பேஷண்ட்டை உத்து பார்த்துட்டு, உன்னை யார் இந்த ஆஸ்பத்திரியில் வந்து சேர்த்தா அப்படின்வான். அந்தால அப்படி இப்படின்னு வேறு, இங்கதான் கிட்னி திருடுறாங்களாமேன்னுவான். அவன் செத்தான், அவன் அல்சருக்கு வந்தவன். அவன் அடிவயிறை பிடிச்சிக்கின்னு, எனக்கு தெரியும் என் பையன் பெரிய பையன் வேலை தான் இதுன்றான். இவன் 4 சாத்துக்குடியில சார் மொத்தமா குடும்பத்தை நாசம் பண்ணிட்டான். ஆறுதலாக பேசக்கூட தெரியாத மனிதர்களை வைத்து இருக்கின்ற நாம் தனி மனிதர்கள்
இந்த நாட்டிலே கம்பன் காட்டிய மனிதநேயத்தை கடைபிடிக்கிறோம் என்பது மிக 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 தவறு என்பதை இந்த மன்றத்திலே முதல் குற்றமாக வைத்து, என்னம்மா இதுக்கு மறுப்பு தெரிவிப்பீங்களா? தெரிவித்தால் அடுத்த வழக்கை வைக்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது இந்த வழக்காடு மன்றத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். மோகனசுந்தரன் வழக்கு வைக்கிற போதெல்லாம் அதை எப்படி சந்திக்கணுன்ற ஒரு விபத்தா நினைக்காம அந்த அம்மாவும் சேர்ந்து சிரிச்சுட்டே அதை மகிழ்ச்சியாக ரசிக்கிறதுன்றது ஒரு விழுப்புரம் கம்பன் கழகத்துக்கே இருக்கிற ஒரு தனி சிறப்புன்றதை நான் இங்கே பார்க்குறேன். பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சேன்றது இந்த மேடையில் தான் இருக்குது. தம்பி யதார்த்த உலகத்தை பார்த்துட்டு ரொம்ப அலசி சொல்கிறார். அது என்னமோ அந்த உண்மைன்றது தான் நமக்கு தெரியுது. இப்போ வீட்டில் கூட கரண்ட் கட் ஆகிட்டுதுன்னா எல்லாரும் வாசலுக்கு ஓடியாராம். அப்பா தெருவிலே இல்லை. நம்ம வீட்டில் இல்லைன்றத வருத்தத்தை விட தெருவுக்கு இல்லைன்ன போது நிம்மதியாக போச்சு. வீட்டில் ஒன்று கேட்பாங்க, ஏன்னா கரண்ட் இல்லையே, கவலைப்படாது தெருவே கிடையாது. அது ஒரு மனித சுபாவமாக போச்சு. சொன்னார் பாருங்க எப்படிலாம் விசாரிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். உண்மை அது. நான் என் வாழ்க்கையில் அனுபவிச்சேன். எங்கள் தெருவில் ஒருத்தர் கேட்குறாரு, சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? பார்த்து 2 வருஷமாச்சே. அவன் சொல்கிறான் 2 வருஷமாக நல்லா தான் இருந்தேன். ஏன்னா இவன் பார்க்கலையா, அதனால் 2 வருஷம் நல்லா தான். என்ன உலகம், அழகாக பேசினார். வாங்கம்மா, அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நடுவர் அவர்களே, மஞ்சள் காமால வந்தவங்களுக்கு பார்க்குற பொருள் எல்லாம் மஞ்சளாக தான் தெரியும். இது பார்க்குற பொருளோட குற்றமா இல்லை நம்ம பார்வையோட குற்றமான்றதை நீங்கள் தான் சொல்லணும். இப்போ நம்மளுடைய பார்வையில் குறைபாடை வச்சுக்கிட்டு எதிரில் இருக்கிறது எல்லாமே தப்புன்னா தப்பாக தான் இருக்கும். இப்போது கணவன் என்ன பண்ணாரு, மனைவி கிட்ட வந்து கேட்டாரு, ஏன் எப்போ பார்த்தாலும் நீ இல்லைன்னே சொல்கிற, உன் வாயிலிருந்து ஒரு தடவை கூட இருக்குன்னு சொல்ல மாட்டியா? மாதம் 30ஆம் தேதி ஆனால் வீட்டுக்குள்ளே வரும்போது பருப்பு இல்லை, அரிசி இல்லை, உப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை, இல்லைன்னே சொல்கிறிய, ஒரு தடவை கூட இருக்குன்னு சொல்ல மாட்டேன். மனைவி புத்திசாலி. அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அரிசி டப்பா காலியாக இருக்கு, பருப்பு டப்பா காலியாக இருக்கு, உப்பு இருந்த பாத்திரம் காலியாக இருக்கு. இப்போ அவங்க சொன்ன வார்த்தையை இவர் மாற்றி சொல்கிறாங்கன்ற நினப்பில் இவங்க சொல்லிட்டாங்க. பையா சொன்னதும் எப்படின்னா, இல்லைன்னு சொன்னால் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மனித நேயம் கூட நம்மளுக்கு மறந்து போயிடுங்க. விழுப்புரம் கம்பன் கழகம் தெளிவாக தான் தலைப்பு கொடுத்துருக்குறீங்க. கம்பன் காட்டிய மனித நேயம் இன்றைக்குன்னு ஒரு இதை கொடுத்துட்டீங்க. இப்போ அவர் சொன்னதெல்லாம் எப்படின்னா, கம்பன் காட்டிய மனித நேயம் சென்னையில் இருக்குதா இல்லையான்ற மாதிரி இப்போ அவர் வழக்கம் மாற்றிட்டாரு. சென்னையில் அப்பார்ட்மெண்ட் சிஸ்டம், சரி சென்னையில் மட்டும்தானே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, என் விழுப்புரத்தில் இருக்கவங்களுக்குலாம் மனித நேயம் கிடையாதா? நான் சொன்ன அந்த மேனேஜர்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. இங்கேயே ஒரு 7-8 மேனேஜர் இருக்கிறாங்க. நடுவர் அவர்களே, தான் சொத்து எல்லாத்தையும் சொந்தக்காரங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு மற்றவங்க நல்லா வாழணுன்ற எண்ணத்தோடவும் வாழக்கூடிய நிறைய வங்கி ஆட்கள் இங்கே இருக்கிறாங்க. இது உங்களுக்கு தெரியும். நம்ம நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கூட்டு வந்த ஐயா சங்கரனே அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வாழ்க்கையினுடைய நடைமுறை மாறி இருக்குது, ஆனால் அதனுடைய உண்மையான தத்துவம் இன்னைக்கும் மாறலைங்க. சொன்னாரு, குகன் கொடுத்ததை அப்படியெல்லாம் மாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல குகன் அந்த ஓடத்தை கடப்பதற்கு காரணமாய் இருக்கின்ற பொழுது கடந்து வந்ததற்கான செலவை அந்த பணத்தை கொடுக்கலாம், என்ன பொருள் நீ கேட்குற அப்படின்னு கேட்ட உடனே குகன் ராமனை பார்த்து சொல்றாரு, ஒரு ஓடக்காரன் இன்னொரு ஓடக்காரனிடம் பொருள் வாங்குவது இல்லை. இந்த ஓடக்காரன் இன்னொரு ஓடக்காரங்கிட்ட பொருள் வாங்குறது இல்லைன்னு சொன்ன உடனே கூட இருந்த லக்ஷ்மணனுக்கு கோபம் வருது. யாரு நீ ஓடக்காரன்? உடனே குகன் ரொம்ப பொறுமையா சொல்றான், நான் இந்த கங்கை ஆற்றை கடப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு ஓடக்காரன். இதோ இருக்கிறாரே இந்த ராமபிரான், இந்த பிறவி என்கின்ற பெருங்கடலை நீந்துவதற்காக இருக்கின்ற ஒரு ஓடக்காரன். இந்த ஓடக்காரன் அந்த ஓடக்காரனிடமிருந்து பொருள் வாங்குவதில்லை. இதே தத்துவத்தை இன்னைக்கு வாழ்க்கையில எடுத்து பாருங்களேன். ஒரு ஆட்டோக்காரு வெளியே ஆட்டோல போவார். போற வழியில திடீர்னு அந்த ஆட்டோல ஏதோ ஒரு பெட்ரோலோ இல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி அந்த வண்டி நின்றுடுச்சுன்னு வச்சுங்களேன், பக்கத்துல இன்னொரு ஒரு ஆட்டோக்கார் வரும்போது இந்த வண்டியில இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த வண்டியில ஏற்றி அனுப்புவார். அப்படி இல்லைன்னா இந்த ஆட்டோக்காரே அந்த ஆட்டோல ஏறி சவாரி செய்வாரு. ஆனா எந்த ஆட்டோக்காரனும் இன்னொரு ஆட்டோக்காரர்கிட்ட பணம் வாங்க மாட்டாங்க. இது உண்மை, நாங்க பார்த்துருக்கிறோம். இது இன்னைக்கும் இருக்குது. இவர் சொன்னாரு, டாக்டருங்க எல்லாரும் இன்னைக்கு. சகோதரி மன்னிக்கிறேன், என்ன சொன்னீங்க? ஆட்டோக்காரன் இன்னொரு ஆட்டோக்காரங்கிட்ட பணம் வாங்க மாட்டாருன்னு சொன்னேன். கடன் வாங்க மாட்டார். இது எவ்வளவு உண்மைன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம ஏறி போகும்போது நம்ம போற ஆட்டோ நின்றுடுச்சுன்னா இன்னொரு ஆட்டோக்காரனை நிறுத்தி சாவுகிராக்கி ஏறினோடனே எல்லாம் போயிடுச்சு, இட்டு போப்பா அப்படின்னு நடுவர் அவர்களே மினிமம் காசை நம்ம கிட்ட வாங்கிடுவான். அது இன்னும் இவர் போற ஆட்டோலாம் அப்படிதான் இருக்கு.
அதுதான் நான் சொல்லிட்டேனே, காமாலக்காரருக்கு பார்வையில தான் குறைபாடே தவிர பொருள் மேல குறைபாடு கிடையாது. எங்க நாம போறதுனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சா வாழ்க்கையில எல்லாமே வீண் தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னொரு விஷயத்த சொன்னாரு, இந்த டாக்டருங்க எல்லாருமே ஏமாத்துறவங்களா இருக்கிறாங்கன்ட்டு. இங்க சென்னையிலே நடந்த ஒரு விஷயம் தான். ஒரு பையன் 25 வயசு, உடம்பு சரியில்லாத பையன், வேகமா ஓடின உடனே அந்த பையனை எதிரில் வந்த ஒரு பேஷண்ட் நிறுத்தினாரு. அந்த டாக்டர் கிட்ட போகாத, அந்த ஆள் 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கான், ஆனா MBBS போர்டு போட்டு பணம் சம்பாதிக்கிறான், அவன் போலியான டாக்டர்னு. இந்த 25 வயசு உள்ள இளைஞன் சொல்றான், டாக்டர் போலியா இருந்தா என்னங்க, நர்ஸ் கொஞ்சம் ஜாலியா இருக்கிறாங்க, நர்ஸையாச்சும் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போறான். இது இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய நிலைமை. நீங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா போலிகள் இருக்குங்க. ஐயா முதல்லயே சொன்னாரு, நல்ல ஆசிரியர்கள், நல்ல ஸ்கூலு, நல்ல இடம் நம்ம தேடக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு சமுதாயம் மாறி இருக்குது. இதுல கம்பன் காட்டிய மனிதநேயம் எங்க இருக்குன்றதுதான் கேள்வி. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு செய்து இந்த முதல் சுற்று வாதத்தை நிறைவு செய்யறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், 2004வது வருஷம் தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடம் தீக்கரைக்கு இரையானது. கும்பகோணத்தில் 94 குழந்தைகளை நாம் நெருப்பிற்கு தாரை வார்த்து கொடுத்தோம். இதை பார்த்து காவிய கவிஞர் வாலி தன்னுடைய வருத்தத்தை இப்படி பதிவு செஞ்சிருந்தார். தமிழ்நாட்டில் கோயில்கள் அதிகம் உள்ள ஊர் குடந்தை, கும்பகோணத்துக்கு இன்னொரு பேர் குடந்தை. தமிழ்நாட்டில் கோயில்கள் அதிகம் உள்ள ஊர் குடந்தை, அத்தனை தெய்வங்களுமா இந்த கோர விபத்திற்கு உடந்தை. கரியை வைரமாக்கி தருவதுதான் கல்வி சாலையின் வேலை, எங்கள் வைரங்களையே கரியாக்கி தந்தீர்களே, வையகத்தில் உங்களுக்கு என்ன வேலை? தீயாக இருந்ததால் தீமை உனக்கு தெரியவில்லை, என்னை போல் தாயாக மாறிப்பார், என் அடிவயிறு பற்றி எறிவது அந்த ஆண்டவனையே எரித்திருக்குன்னு வாலி தன்னுடைய வருத்தத்தை பதிவு செஞ்சிட்டார். இதுல நடந்த ஒரு உண்மையான சம்பவம் என்னன்னா, அந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல ஒரு 2 வீடு தள்ளி 3ஆவதா ஒரு கட்டடத்தை 40 வயதுள்ள ஒரு இளைஞர் முருகேசன் அங்க சுத்தி அவ்வளவு பேர் நின்று வேடிக்கை பார்த்தாங்களே, அவங்களுக்கெல்லாம் இல்லாத அக்கறை உனக்கு என்ன அப்படின்னு உடனே முருகேசன் சொல்றாரு, ஒருவேளை என் குழந்தை அந்த பள்ளிக்கூடத்துல படிச்சிருந்தா நான் இப்படி பார்த்துட்டு பொறுமையா வேடிக்கையா இருப்பனான்னு சொல்லிட்டு, இதுதான் உச்சகட்ட மனிதநேயத்தினுடைய எடுத்துக்காட்டு. பாழாய் போன நெருப்பு இன்னும் ஒரு 10 நிமிடம் கழித்து என் உடம்பில் பற்றி இருந்தால் நான் இன்னும் 10 குழந்தைகளை காப்பாற்றி இருப்பேன்னு சொல்லி செத்து போயிட்டாரு. காப்பாற்றப்பட்ட 10 குழந்தைகளுடைய குலதெய்வமாக இன்றைக்கு முருகேசன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், கம்பன் காட்டிய மனித நேயம் இன்றைக்கும் இருக்கிறது என்பதற்கு இதுவே எடுத்துக்காட்டு. அடுத்து வழக்கை எடுத்து வந்தால் அதையும் நான் மறுப்பதற்கு தயார் என்று சொல்லி முதல் வாதத்தை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. ஒரு நல்ல அருமையான பதில் அது. முருகேசன் இயல்பிலே அவர் ஒரு கொத்தனார், செங்கற்களை அடுக்கி பழக்கப்பட்டவர். சிறு குழந்தைகளையும் காப்பாற்றுகிற மனிதநேயத்தையும் இந்த மண்ணிலே அடுக்கி இருக்கிறார் என்று மிக அருமையாக பேசியிருக்கிறாங்க. ஐயா 2வது குற்றச்சாட்டு வாங்க. நடுவர் அவர்களே, கும்பகோணம் தீ விபத்தை பற்றி சகோதரி பேசினார்கள். மனிதநேயம் ஒருவருக்கு இருந்தது, அவ்வளவுதான். கும்பகோணத்தோட மக்கள் தொகை எவ்வளவு நமக்கு தெரியும். இன்னொரு விஷயம் தெரியுமா, அந்த விபத்து நடந்தவொடனே எல்லா நடிகரும் ஓடனா, நான் 10 லட்சம் தரேன், நீ 5 லட்சம் தர, பேப்பர்ல நியூஸ் வந்தது. உண்மை, நிறைய நடிகர் பணம் இன்னும் தரலையா. அதை விட உண்மை, கும்பகோணம் மாதிரி மோசமான பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இயங்கி வருகின்றது. அதான் உண்மை. எந்த நிர்வாகியும் மனித நேயத்தை கொண்டு மாற்றிவிடவில்லை, அதுவும் உண்மை. கும்பகோணம் கேஸ் இன்னும் நடந்துட்டு இருக்குது. பணம் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, மனித நேயம். அது சுப்ரீம் கோர்ட்டு நேற்று தான் சொல்லிச்சு, இன்னும் 6 மாசத்துல முடிச்சிடணும்னு. ஏதோ ஒரு ஆள், அவ்வளவுதான். குடும்பம் என்று எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு மனித நேயம் இல்லை என்பதுதான் குற்றம். உண்மையிலேயே குடும்பம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? கம்பன் காட்டிய குடும்பம், கம்பன் காட்டிய மனைவி, வால்மீகியிலிருந்து மாறி இருக்கிறான் என்று சொன்னேனே, அதெல்லாம் கம்பன் காட்டுகிற பண்பு. ராமன் காட்டிற்கு செல்லுகிறான், வால்மீகி காட்டிய சீதை, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, உனக்கு போய் எனக்கு பொண்ணு கொடுத்தாரேன்னு திட்டுவா. ஆனால் கம்பனுடைய சீதை, நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று சொல்லுவான். இன்னைக்கு எப்படி இருக்கு குடும்பம்? ஒரு கணவனும் மனைவியும் சண்டை போடுறாங்க. அந்த புருஷன்காரன் சொல்றான், எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமோ உனக்கு நான் மாட்டுறேன்னா. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, எப்பவுமே நீங்க இப்படிதாங்க, நான் என்ன நினைக்கிறேனோ அதை நீங்க சொல்லிடுவீங்க. எந்தெந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமோ உங்ககிட்ட எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசு. ஏமா எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசுறியேன்னா, இப்ப பேசணும் என்ன அப்படி, அதுக்கும் எதிர்த்து பேசுவாங்க. ஒருத்தர் சொல்றான், இப்படிலாம் பேசுறியே, ராமன் இருக்கிற இடம் தானே சீதைக்கு அயோத்தின்னு. அந்த அம்மா சொல்லுது, ராமனுக்கே அயோத்தியில இடம் இல்லை.
தகராறு ஆயின்னு இருக்கு. ஒவ்வொரு டிசம்பர் 6 வயிற்றுல நெருப்பு கட்டின்னு இருக்கிறோம். நீனா இப்படி சொல்றியேன்னா அதாவது எதுக்கு எடுத்தாலும் பரதன் வருகிறான், பரதனுக்கு ஆட்சி என்று சொல்லுகிறார்கள். லட்சுமணனுக்கு கோபம் வருகிறது. என்ன கோபம்? நான் இப்பவே போய் தசரதனை முடிச்சிடுறேன்றான் லட்சுமணன். அவன் தானே இதுக்கு காரணம்னு. ராமன் சொல்லுகிறான் விதியின் பிழை என்று. அதெல்லாம் இல்லை. டேய், நீ யார சொன்ன? யார என்ன பண்ணணும்னு சொன்ன? நம் தந்தையா நன் சொற்கள் தந்து நாளும் வளர்த்த தாதை. அப்பா எனக்கு நல்லது மட்டுமே சொல்லி கொடுத்திருக்காரு. இப்போ அப்பா அங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ஒவ்வொரு குழந்தைக்கும் ரோல் மாடல் அவருடைய பெற்றோர்கள் தான், முன்மாதிரி பெற்றோர்கள் தான். ஒண்ணுமே இல்லைங்களே. பையன் அறம் செய்ய விரும்புன்னு ஸ்கூல்ல படிக்கிறான். வீட்டில் பிச்சைக்கார அம்மா பிச்சைன்னு கேட்டா அவங்க அம்மா கொடுக்குறாங்களான்னு பார்க்குறான். ஆம்பளைங்களுக்கும் பொம்பளைங்களுக்கும் ஒரு வித்தியாசம். நம்மலாம் பிச்சைக்காரனுக்கு கொடுக்கலன்னு முடிவு பண்ணால் இல்லைன்னு இடுவோம். இல்லை, பெண்கள் அப்படி இல்லை. ரொம்ப சாமர்த்தியம். பிச்சைக்காரங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. போயிட்டு அப்புறம் வாடுவாங்க. அப்புறம் வந்தா என்ன, சொத்தை எழுதி வைக்க போற, அதே ஊசி போன ரசம் தான். பையன் பார்க்கறான், பிச்சைக்காரனுக்கு கொடுக்கணும்னு அங்க படிக்கிறோம், இங்க அம்மா கொடுக்கலையே, கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிறான். போன் வருது, அப்பா சொல்றான் நான் இல்லை சொல்லு பையனுக்கு, நான் இல்லை சொல்லு. அவன் எடுத்து அப்பா இல்லைன்னு சொல்ல சொன்னாருன்றான். எனக்குன்னு வாச்சிருக்கேடா, சாமர்த்தியமே இல்லையேன்றான். பையனுக்கு ஒன்றும் புரியல. பொய் சொல்லுவது தப்பு இல்லைன்னு நினைக்கிறான் பையன். இன்னைக்கு மனிதநேயம் அப்படிதாங்க இருக்கு. ஒரு அப்பா பையனை போட்டு பட்டு 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 அடிச்சுட்டு இருந்தார். ஏங்க அடிக்கிறீங்கன்னா, விற்கிற விலைவாசியில சார் A4 பேப்பரை காசு கொடுத்து வாங்கியிருக்கான் சார், இவன் சொல்லியிருந்தா நான் ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு வர மாட்டேன் அப்படின்றான். அப்ப பையன் என்ன நினைக்கிறான், அடாடா A4 பேப்பர் என்பது வாங்குவது அல்ல, அப்பா ஆபீஸ்ல எடுத்துட்டு வர்றது, வளர்ந்த பிறகு நம்ம எடுத்துட்டு வர்றது. இதுதான் இன்றைக்கு பெற்றோர்கள் வளர்க்குறாங்க. எத்தனை அம்மா சொல்லி அனுப்புறாங்கன்னு எனக்கு தெரியும். ஸ்கூல் வாசல்ல டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிறத நீயே சாப்பிட்றா, யாருக்கும் கொடுக்காதுன்னு. நீயே சாப்பிடு, நீயே சாப்பிடு, நீ நல்லா இருந்தா போதும். இந்த சுயநலத்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு சகோதரத்துவத்தை சொல்ல ராமாயணத்தை தவிர, கம்பனை தவிர வேற ஆளே இல்லை. பரதனை விடவா ஒரு சகோதரன் கிடைத்து விட போகிறான்? ஒன்னும் இல்லைங்க. யமதர்ம ஆட்சியில் அமைச்சரவையில் உட்கார்ந்துட்டு இருப்பானா, ஒவ்வொரு ஆன்மாவும் மேலே வருமா? சித்திரகுப்தன் படிப்பானா என்னன்னு, இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு அவர் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவார். இது டெய்லி நடக்கிறது. கைகேயியுடைய ஆன்மா மேலே வருது. சித்திரகுப்தன் சொல்றான், கைகேயி ஒய்ஃப் ஆஃப் தசரதன், மதர் ஆஃப் ராமா, பரதா சொல்லு. உலகத்திலேயே மோசமான பொம்பளை, ஹஸ்பண்டை சாவடிச்சது, மகனை காட்டுக்கு அனுப்பிச்சது, தன்னுடைய மகனையும் புரிஞ்சிக்காம போயிடுச்சு. உடனே யமதர்மன் சொன்னானா சொர்க்கம் அப்படின்னா. சித்திரகுப்தனுக்கு மயங்கிட்டான். சாமி நான் சொன்னதெல்லாம் அந்த அம்மா மோசமானவங்கன்னு, பரவாயில்ல சொர்க்கம் அப்படின்னா. திருப்பி சித்திரகுப்தன் என்ன நீதி தவறாம போயிடக்கூடாது. திருப்பி சொன்னானா, அவரால் தான் அந்த அம்மாவால் தான் தசரதன் செத்தான், அந்த அம்மாவால் தான் ராமன் காட்டுக்கு போனான் தெய்வம் அப்படின்னா. யமன் சொன்னானா தெரியும் சொர்க்கம் என்னன்னா. இது என்ன தீர்ப்பு நானா? யமதர்மன் சொன்னானா, எல்லாம் சரி, அவ வயிற்றுல தான் பரதம் பிறந்தான். பரதம் பிறந்த ஒரே காரணத்துக்காக அவள் கைகேயி சொர்க்கத்துக்கு போக வேண்டியது, அதுதான் பரதன். இன்னைக்கு அண்ணன் தம்பி தகராறு தான் இந்தியா ஃபுல்லா. சமூகத்தில் ஆகட்டும், கட்சியில் ஆகட்டும், அரசியல் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் அண்ணன் தம்பி சண்டை, அப்பா பையன் சண்டை. சென்னை கோர்ட்டில் இருக்கிற சிவில் வழக்கு எல்லாமே குடும்பத்து சண்டை. மனித நேயம் என்பது இன்றைக்கு குடும்பங்களிலே ஒட்டுமொத்தமாக அற்று போய்விட்டது. ஏதோ 1-2 இடங்களிலே தான் இருக்கிறது. ஆகவே மனித நேயம் குடும்பத்திலும் கம்மன் காட்டிய அளவிலே இல்லை என்றதை என்னுடைய 2வது குற்றமாக இங்கே வைக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். உலகம் ஒரு வீடு என்றால் இந்தியா, குறிப்பாக தமிழ்நாடு தான் அதனுடைய பூஜை அறை என்று காலம் காலமாக இந்தியாவை பார்த்து எல்லோரும் வணங்குகிறோம். அதற்கு காரணம், மற்ற நாட்டெல்லாம் இருக்கிற மாதிரி இந்தியாவிலேயும் சில அமைப்புகள் இருக்குது. குடும்பம் என்கின்ற அமைப்பு மட்டும்தான் இந்தியாவினுடைய அச்சாணியாக இருக்கிறது என்று அமெரிக்காவில் இருந்து இங்கே வந்து சுற்றிவிட்டு பார்த்து சென்ற ஹிலாரி கிளின்டன் தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்கின்ற பொழுது இப்படி சொல்லி முடித்திருக்கிறார்.
நான் எல்லா ஊருக்கும் போயிருக்கேன், எல்லா ஊரையும் சுற்றி பார்த்துருக்கேன். மற்ற நாட்டெல்லாம் குடும்பம் இருக்கு, கோயில் இருக்கு. இந்தியாவிலையும் வந்து பார்த்தேன், இங்கேயும் குடும்பம் இருக்கு, கோயில் இருக்கு. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் குடும்பங்களே கோவில்களாக இருக்கிறது. இந்த அமைப்பு எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஐயா என்ன சொல்றாருன்னா, குடும்பங்கள் இன்றைக்கு குடும்பங்களாக இல்லை. அவர் சொன்ன விஷயத்தை வச்சே நான் சொல்றேன். பரதன் தன்னுடைய வயிற்றில் பிறந்தான் என்கின்ற ஒரே காரணத்திற்காக கைகேயிக்கு எப்படி சொர்க்கம் கொடுக்கப்பட்டதோ, அதே போல் சென்னையில் திருக்கழங்குன்றம் என்கின்ற ஒரு ஊரில் 17 வயதுள்ள தன்னுடைய மகன் ஹிதேந்திரன் என்கின்ற தன்னுடைய மகனை பெற்றதற்காக ஒரு டாக்டர் தம்பதிகளே இன்றைக்கு சொர்க்க பூமியாக வாழ்கிறார்கள் என்பதை ஏன் அவர் மறந்து விட்டார்? யோசிச்சு பாருங்க. உண்மை சம்பவம் இதுவும். தன்னுடைய மகன் +2 படிச்சுட்டு இருக்கிறான், 17 வயசு. ஆசையா பிள்ளைக்கு வாங்கி கொடுத்த பைக்கை ஓட்டிட்டு போகும்பொழுது அந்த பைக்ல இருந்து தவறி விழுந்து அவனுக்கு அடிபட்டுறது. அடிபட்ட அந்த குழந்தைக்கு மூளை சாவு ஏற்பட்டு விடுகிறது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதலாக உறுப்பு தானங்களை மனிதர்கள் செயல்படுத்துறவங்க அந்த பையனை பார்த்துதான். அந்த பையனுடைய பெயர் ஹிதேந்திரன். அப்பா அம்மா 2 பேருமே டாக்டர். ஒருவேளை குடும்பம் சரியாக இல்லாமல் போயிருந்தால் அந்த அப்பாவும் அம்மாவும் அந்த குழந்தைய எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. என் பிள்ளை செத்து போயிட்டானேன்னு சொல்லி 2 நாள் அழுது புதைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அறிவுபூர்வமாக சிந்திச்சு செஞ்சாங்க, என் மகனுக்கு மூளை சாவு ஏற்பட்டாலும் பரவாயில்லை, அவனுடைய உறுப்புகளை நான் எல்லோருக்கும் தானமாக கொடுக்கிறேன்னு சொல்லி எல்லாருக்கும் தானமாக கொடுத்தாங்க. அதுல ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? ஹிதேந்திரனுடைய இதயம் கர்நாடகாவிலே வாழக்கூடிய அபிராமி என்கின்ற ஒரு சிறுமிக்கு பொருத்தப்பட்டது. ஒரு செய்தித்தாள் இப்படி குறிப்பிட்டது, தமிழ்நாட்டிற்கு தண்ணீரை தரமாட்டேன் என்று சொன்ன கர்நாடகாவிற்கு ஒரு தமிழன் இதயத்தையே இடமாற்றி கொடுத்திருக்கிறானே. இப்பொழுது சொல்லுங்கள், இந்த தேசத்தில் கம்பன் காட்டிய அந்த மனிதநேயம் குடும்பத்தில் இல்லை என்று எப்படி ஐயா என்னால் மறுக்க முடியும்? அடுத்த வாதத்தை வைத்தால் அதையும் நான் மறுப்பேன். இந்த இதயம் போன பிறகாவது அவர்களுக்கு தண்ணீர் தரக்கூடிய எண்ணம் வருமா என்று ஒரு எதிர்பார்த்துத்தான் இந்த இதய பரிமாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. மிக அழகான ஒரு பதிலை சுருக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். காலத்தின் அருமை கருதி இப்பொழுது தம்பி மோகன சுந்தரம் 3வது குற்றச்சாட்டை ஒரு 2 நிமிடங்களில் சொல்லி அதை தொகுப்புரையாகவும் வழங்கி விடைபெறுவார். சரியாக 9:30க்கு இந்த நிகழ்ச்சி நிறைவுறும் என்கிற ஒரு உத்தரவாதத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா இது பாருங்க, வெளியே வரைக்கும் இது நடக்குமோ, ஒருவேளை நம்ம ஊர் நீதிமன்றம் மாதிரி வருஷக்கணக்கில் இழுக்குமோ அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். சரியான நேரத்தில் நாங்கள் தீர்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லி அந்த 3வது வழக்கை பதிவு செய்யுமாறு ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நடுவர் அவர்களே, எப்போதோ எங்கோ நடக்கிற ஒன்றை உதாரணமாக காட்டி ஒட்டுமொத்த சமுதாயமும் அப்படி இருக்கிறது என்பதை சொல்ல முடியாது. ஒரு ஆட்டோ டிரைவர் 1 லட்சம் ரூபாய் எடுத்து போய் கமிஷனர் ஆஃபீஸில் கொடுக்குறாரு. நேர்மையானவர், ஆட்டோ டிரைவர்லாம் நேர்மையானவர் இல்லை. அவரே 500 ரூபாய் கட்சின்னு தான் பாக்கெட்டில் போட்டிருப்பார். 1 லட்சம் பயத்தில் எடுத்து போய் கொடுத்துருக்காரு. உடனே நேர்மையானவர்னு அந்த ஆட்டோ டிரைவர் பேரை வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது. இந்த சமூகம் எப்படி இருக்கிறது? கம்பன் காட்டிய மனிதநேயம் இருக்கிறதா? ஒரு மன்னன் எப்படி இருந்தான் என்று சொல்லுகிறது கம்பன். வைரவாள் பூனணி மடங்கள் மொய்மினான் உயிரெல்லாம் தன்னுயிர் ஒப்ப ஓம்பலால் செயிரிலா உலகினில் சென்று நின்று வாழ் உயிரெல்லாம் உறைவதோர் உடலுமாய். ஒரு சின்ன நிலம் வச்சிருக்கிற விவசாயி அந்த நிலத்தில் இருக்கிற வர்ற வருமானத்தை தான் குடும்பத்தையே காப்பாற்றணும் போது அந்த நிலத்தை அவன் எப்படி கண்ணும் கருத்துமா பார்த்துப்பானோ அது போல தன்னுடைய அரசு மக்களையும் நிலத்தையும் பார்த்து கொண்டான்னு கம்பன் எழுதுறான். அந்த மனிதனையும் இன்றைய ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறதா? நம்ம வீட்டில் அவன் பேரில் பாண்டு போட்டுன்னு போறான். ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். ஆனால் நம்ம கிட்ட வணக்கம் சொல்லி வாய்ப்பு வாங்கின கவுன்சிலரை காணுங்க தேடினுக்கிறோம். இன்றைக்கு சமூகம் எப்படி இருக்கிறது? நீங்கள் சொன்னதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். தானே புயலுடைய அந்த அந்த அழிவு இன்னும் சரியாக மக்களுக்கு போய் சேரவில்லை. சுனாமி மாதிரி அதனுடைய பலாபலன் தெரியல. ஏன்னா உயிர் பலி அதிகம் இல்லை. அதனால் அங்கே அவர்களுக்கு பிரச்சனை புரியவில்லை. இயற்கை அழிந்ததை அவர்கள் இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை. இன்னும் அதுதானே உண்மை. நீங்க இன்னும் கூட குகனோடு ஐவரானோ குண்டுசார் சூழ்வான் மகனோடு ஐவரானோம் என்று காட்டிய கம்பன் சார், இன்னைக்கு இந்த நாட்டுடைய பெரிய பதவி ஜனாதிபதி பதவி, அந்த பதவிக்கு வருகிற வேட்பாளரை கூட அவர் என்ன ஜாதி என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் மனிதநேயம் இன்றுமா இருக்கிறது? இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் பிரச்சனை என்று உங்களுக்கு தெரியும். என்ன ஒரு அட்டூழியம் என்றால், இஸ்ரேலில் இருந்து அவர்கள் அனுப்புகிற ஏவுகணைகள் பாலஸ்தீனத்தை நோக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் அரசாங்கம் என்ன செய்தது தெரியுமா? இஸ்ரேலில் இருக்கின்ற பள்ளி குழந்தைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து பேனாவை கொடுத்து அந்த அனுப்புகிற ராக்கெட்டில் எழுத வச்சாங்க. என்னன்னு?
பாலஸ்தீன குழந்தைகளுக்கு எங்களுடைய அன்பு பரிசுன்னு இந்த குழந்தைங்க எழுது எதிர்கால உலகத்திலே இருக்கின்ற குழந்தைகளின் மனதிலே வேதனைகளின் விஷத்தையும் தூவுகின்ற அளவு. இன்னைக்கு ஒரு வாரம் முன்னால படிச்சோங்க, ஒரு பெண் மானபங்கப்படுத்தப்படுகிறாள் நடுத்தெருவிலே. அதை பார்த்த ஒரு நிருபர் அதை தடுக்க முயற்சி செய்யாமல் அதை நியூஸா கவரேஜ் பண்ணி உலகம் ஃபுல்லா விட்டான். இது மனிதநேயமா? சமூகத்திலே இன்றைக்கு எங்குமே மனிதநேயமே இல்லை. இதிலும் 1200 வருடங்களுக்கு முன்னால் கம்பன் ராமனுடைய மனிதநேயத்தை சொல்லி தயரதனுடைய சமூகத்தை சொல்லுகின்ற அந்த மனிதநேயமெல்லாம் இல்லை. ஆகவே நீதிபதி அவர்களே, ஒட்டுமொத்தமாக கம்பன் காட்டிய மனிதநேயம் இன்று இருக்கிறது என்பது மிகப்பெரிய குற்றம். அதை அவை எப்பொழுதோ ஒப்புக்கொண்டு விட்டது. நீங்க நல்லா பேசுவீங்கன்னு உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறது. ஆகவே தீர்ப்பையும் அப்படியே தருமாறு கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்து இந்த கம்பன் விழாவிலே என்னை பங்கேற்ற வைத்த அன்பு சகோதரர் திரு சங்கரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடுவர் அவர்களே, சமுதாயம் என்கின்ற பார்வையில் வைத்து பார்க்கின்ற பொழுது கம்பனுடைய மனிதநேயம் குறைந்து விட்டது. ஆனால் இன்றைக்கு சமுதாயம் எப்படி இருக்கிறது என்கின்ற சூழ்நிலையை நாம் உற்று பார்க்க வேண்டும். எங்கோ ஒரு இடத்தில் நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து வைத்து இப்படிதான் இருக்குன்னு சொல்றீங்களே, ஏதோ 1-2 தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான் பதம். எல்லா சோறையும் எடுத்து பார்க்க முடியாது. இன்றைக்கும் மனிதநேயத்தோடு அவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம் கண்முன்னே. நாமும் அப்படி வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை முதலில் நம்முள் விதைக்க வேண்டும் என்பதுதான் கம்பன் காட்டிய மனிதநேயத்தினுடைய வெற்றி. சமுதாயம் என்கின்ற நிலையிலே இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதற்கு இன்னொரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தியை நான் இந்த அரங்கத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். கார்கில் போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய எல்லையோர பகுதி, எழுத படிக்க தெரியாத ஒரு கிராமத்து பெண் தன்னுடைய 3 மாத கைக்குழந்தையோடு அந்த எல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய காடுகளில் சுள்ளி பொறுக்கி கொண்டிருக்கிறாள். அந்த விறகெல்லாம் எடுத்து வந்துதான் அவன் வீட்டில் சமைக்கணும். சமைச்சு சாப்பிட்டு தனக்கும் தன்னுடைய குழந்தைக்கும் தன்னுடைய கணவனுக்கும் பரிமாறணும். அப்படி சுள்ளி பொறுக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்டில் யாரோ ஒரு எல்லை ராணுவ வீரன் அடிபட்டு குத்துயிரும் கொலையுருமா அந்த காட்டில் விழுந்து கிடக்கிறார். விழுந்து கிடந்த அந்த ராணுவ வீரன் பேசுறான். ஆனால் அவன் பேசுகின்ற பாஷை இவளுக்கு புரியல. ஏன்னா அவனுடைய தாய்மொழி வேற, இவனுடைய தாய்மொழி வேறு. என்ன பேசுறான்னு புரியல. ஆனால் அவன் செய்யக்கூடிய அந்த பாஷை, அந்த சைகை மட்டும் இவனுக்கு புரிகிறது. அவன் தாகத்தோடு இருக்கிறான். எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னு சொல்லி தன்னுடைய கை அசைவுகளை காண்பிக்கிறான். இப்ப இந்த பெண் யோசிக்கிறா, இந்த காட்டுல இருந்து என்னோட வீட்டுக்கு நான் போகணும், போய் நான் தண்ணி எடுத்துட்டு வரணும்னு சொன்னா குறைஞ்சது 1 மணி நேரமாச்சும் ஆகும். இந்த 1 மணி நேரம் கழிச்சு நான் தண்ணி எடுத்துட்டு வந்தா இந்த ராணுவ வீரன் உயிரோட இருப்பானா இல்ல செத்து போயிடுவானான்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லி யோசிக்கிறா. யோசித்த அடுத்த கணத்திலேயே அவளுக்கு ஒரு ஞானம் வருகிறது. தன் இடுப்பில் இருந்த 3 மாத கை குழந்தையை இறக்கி அந்த நடுக்காட்டில் விட்டுவிட்டு தன் ரத்தத்தையே பாழாக்கி அந்த ராணுவ வீரனுக்கு தன்னுடைய தாய்ப்பாலை கொடுத்து ஒரு ராணுவ வீரனை காப்பாற்றுகிறாள். விழுந்து கிடந்த அந்த ராணுவ வீரன் எழுந்து நின்று சொல்லுகிறான், நான் எப்பொழுதும் இந்த ராணுவத்தில் இருக்கின்ற பொழுது பாரத மாதாக்கு ஜே என்று சொல்லுவேன். இதுவரை அந்த பாரத மாதாவை நான் நேரில் பார்த்ததில்லை. பெண்ணே, இன்றைக்குத்தான் உன் வடிவில் நான் பார்க்கிறேன் என்று கையெடுத்து கும்பிட்டிருக்கிறான் என்று சொன்னார். இந்த சமுதாயத்தில் மனிதநேயம் இல்லை என்று எப்படி என்னால் பேச முடியும்? நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். ஒரு மனிதன் தவறு செய்தால் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது இஸ்லாம். தவறு செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னது இஸ்லாம். தவறு செய்தவனுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறது கிறிஸ்தவம். ஆனால் ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையிலும் தவறே செய்யக்கூடாது என்று அறிவுறுத்துவதுதான் நம் இந்து மதம். அப்படி கம்பன் காட்டிய அந்த மதத்தினுடைய அடிப்படையில் பார்த்தால் மனித நேயம் இன்றைக்கும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த மனித நேயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வள்ளுவனை துணையாக கொண்டு நான் நிறைவு செய்கிறேன். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். எங்கோ ஒரு இடத்தில் நடக்கின்ற அசம்பாவிதங்களை வைத்துக் கொண்டு மட்டும் நமக்குள் மனித நேயம் இல்லை என்ற எண்ணத்திற்கு நாம் வந்துவிடக்கூடாது. நாம் மனிதர்களாக வாழ்வதற்கு அடையாளமே அந்த மனித நேயம்தான். அது இந்த விழுப்புரம் கம்பன் கழகத்தில் இருக்கிறது. அதையே நடுவர் தீர்ப்பாக சொல்லுவார் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விழுப்புரம் கம்பன் கழகத்து தலைவர் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து
ஒரு சில நிமிடங்கள் பொறுத்தருளுமாறு உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு அர்த்தமுள்ள தலைப்பிலே இங்கே ஒரு வழக்காடு மன்றத்தை நாம் சந்தித்திருக்கிறோம். சிந்தனைக்குரிய செய்திகளை இருவரும் பரிமாறி இருக்கிறார்கள். உணவு சமைப்பது பெரிய விஷயமல்ல, அதை எடுத்து பரிமாறுவதில் தான் மிகப்பெரிய சுகம் இருக்கிறது. இவர்கள் பல ஆண்டுகள் படித்த கருத்துக்களை உங்களுக்கு மிக பக்குவமாக பரிமாறி இருக்கிறார்கள். அதனால் இந்த இருவருக்கும் இந்த நீதிமன்றம் தன்னுடைய வாழ்த்தையும் பாராட்டுதலையும் உங்கள் கைத்தட்டல் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறது. ஒரு அருமையான தலைப்பு. கம்பன் காட்டுகிற மனிதநேயம் இன்றைக்கு மலர்ந்திருக்கிறது என்று சொல்வது தவறு என்கிற குற்றத்தை 3 வகையிலே சந்தித்தார். தனி மனிதனாகவும் குடும்ப ரீதியிலும் சமூக ரீதியிலும் சந்தித்திருக்கிறார் மோகனசுந்தரம். 10 அவதாரங்களில் 2 அவதாரங்கள் தான் பேசப்படுகிற மிகப்பெரிய அவதாரம். இன்னும் சொல்லப்போனால் முதல் அவதாரம் மச்சாவதாரம் மீன். நீரில் மட்டும் வாழக்கூடியது மீன் மச்சாவதாரம். நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடியது ஆமை கூர்மாவதாரம். நிலத்தில் மட்டுமே வாழ்வது வராக அவதாரம். மிருகமும் மனிதனும் கலந்த அவதாரம் நரசிம்ம அவதாரம். முதலாக உலகத்தில் மனிதன் குள்ளமாகத்தான் பிறந்தான் என்பது வாமன அவதாரம். அதற்கடுத்து காட்டு மனிதன் பிரவேசித்தான் என்பது பரசுராம அவதாரம். அதற்கு பிறகுதான் விவசாய புரட்சி வந்தது என்பதற்கு அடையாளம் பலராம அவதாரம். விவசாயத்திற்கு அடுத்துதான் அரசாட்சி நிலை உரிமை உருவாகியது என்பதற்குத்தான் ராமாவதாரம். சங்கு சக்கரத்தோடு அறிவியல் மலர்ந்த காலம்தான் கிருஷ்ணாவதாரம். இன்றைக்கு யுக முடிவு கல்கி அவதாரம். இந்த 10 அவதாரங்களில் பேசப்படுகிற அவதாரம் 2. நடையில் நின்று உயர் நாயகன் ராமபிரான், பகவத்கீதையை போதித்த கிருஷ்ண அவதாரம். கண்ணன் சொன்னது போல் நடக்க வேண்டும், ராமன் நடந்தது போல் நடக்க வேண்டும். இதில் மாறிவிட்டால் சிக்கல். மாறக்கூடாது. நடையில் நின்று உயர் நாயகன், அறம் வளர்க்கும் கண்ணாளன், காகுத்தன் கருணை மணாளன். அப்படிப்பட்ட பெருமான் வயலும் வயலை சூழ்ந்த மருத நிலத்திலே பிறக்கிறார். குறிஞ்சி நிலப்பகுதியிலே ஒருவனை தோழனாக்கிக் கொள்ளுகிறார். மலைப்பகுதியிலே மலை நிலத்திலே காட்டு நிலத்திலே முல்லை நிலத்திலே ஒருவனை தோழனாக கொள்ளுகிறார். கடல் விளிம்பிலே ஒருவனை தோழனாக கொள்ளுகிறார். இப்படி மருத நிலத்திலே பிறந்தவர் 4 நிலத்திற்கும் நடந்து சென்று ஜாதியை கடந்து, மதத்தை கடந்து, இனத்தை கடந்து, மொழியை கடந்து, எல்லையை கடந்து மனிதநேயத்தை ராமபிரான் வளர்த்திருக்கிற பெருமையைத்தான் கம்பராமாயணம் நமக்கு முழுமையாக காட்டுகிறது. இதுதான் உண்மை. இன்னைக்கு இது இருக்குதா இல்லையா? சில இடங்கள்ல இருக்கும். தம்பி மோகனசுந்தரம் சொன்னதும் தப்பு இல்லை. எங்க ஊர்லயே ஒருத்தன் 10 சதுரத்தில் வீட்டை கட்டிட்டு சுத்தி வந்தான். என்னடான்றேன், என்னமோ உணர்ச்சி வசப்பட்டு கட்டிட்டேன், இடம் தான் எவந்துன்னு தெரியல. அதை விட பெரிய வேடிக்கை, ஒருத்தன் சென்னையில் ஒருத்தன் அண்ணாந்து பார்க்குறான் ஒரு பில்டிங் வீட்டை. என்னடான்னு கேட்குறான். இதை இடிச்சிட்டு நல்ல மாடலாக கட்டலான்னு பார்க்குறான். முடியலன்னா. ஏன் முடியலன்னு ஹவுஸ் ஓனர் ஒத்துக்க மாட்டான். காலங்கள் அப்படி மாறி போய் கிடக்கிறது. காரணம் வேற ஒன்றும் இல்லை. முதல் 10 பணக்காரர்கள் என்று நீங்கள் பட்டியல் போடுகிற வரையில் இந்த விபத்துக்களை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். முதல் 10 பண்பாளர்களை எப்பொழுது நாம் பட்டியல் போட தயாராக இருக்கிறோமோ அப்பொழுது ராமாயணம் ஜெயிச்சு நிற்கும். நம்ம பார்வை தானே. ஆனால் குணம் நாடி குற்றமும் நாடியவற்றுள் மிக நாடி மிக்க குழல் என்று முடிவிற சொன்னாங்க அந்த அம்மா. அது எந்த காலத்திற்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நியதி. குணமே நிறைந்த மனிதனும் இல்லை, குற்றமே செய்கிற மனிதனும் இல்லை. 2ம் கலந்தவன் தான். இதுல எது இரக்கம், எது கருணை, எது மனித நேய பண்பு? ஒரு சிந்தனைக்காக நான் சொல்றேன். 2 மாடுகளை பூட்டப்பட்ட ஒரு மாட்டு வண்டியில் ஒருவர் விரட்டி கொண்டு வருகிறார் அருட்பிரகாச வள்ளல் பெருந்தகையை தரிசிப்பதற்காக. ஒருவேளை நாம் போகிற நேரத்தில் அருட்பிரகாசரை சந்திக்க முடியுமோ முடியாதோ, அவர் புறப்பட்டு போய்விடுவாரோ என்று பதற்றத்தோடு அந்த மாடுகளை விரட்டி 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 வேகமாக கொண்டு வந்து வண்டியை நிறுத்திவிட்டு ஓடி வருகிறார் வள்ளல் பெருந்தகையை தரிசிக்கிறார். மாடு 2 மூச்சு இறைக்குது. அருகிலே வந்தவரை பார்க்கவில்லை அருட்பிரகாச வள்ளலார். நேரா 2 மாட்டுக்கட்டையும் வந்துட்டார். கட்டி தழுவிக்கிட்டு சொன்னார் கண்ணீர் விட்டு, என்னால தானே உங்களுக்கு இந்த கஷ்டம்னார்.
அந்த வாயில்லாத ஜீவனுக்கு கூட வருந்துகிற தன்மை இருக்குதே, இதுதான் மனித நேயத்தின் உச்சம். மோட்ச சாம்ராஜ்யத்தின் திறவுகோல் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்று அருட்பிரகாசர் இந்த மண்ணுக்கு போதித்திருக்கிற ஞானம். அதுக்காக பின்னாடி வந்த பாரதி பண்ணா, காக்கை குருவி எங்கள் ஜாதி நீர் கடது மலையும் எங்கள் கூட்டம் நோக்கம் திசையெல்லாம் நாம் என்று வேறில்லை நோக்க நோக்க களி ஆட்டம்னா. இறங்கி வருகிற தன்மை. மேலே இருக்கிற வெண்மேகத்துக்கு பெருமை இல்லை, கீழே இறங்கி வருகிற கார்மேகம் தான் பூமியை செழிக்க வைக்கும். அந்த கார்மேகமாக காகுத்தன் முழுமையும் வருகிறார். இந்த மனித நேயம் இன்றைக்கு பெருகி இருக்கிறதா, மல்கி இருக்கிறதா, தளர்ந்து இருக்கிறதா? அங்க ரெண்டு பேருடைய பேச்சில் இருந்தது. இவர் இல்லைன்னா அந்தம்மா இருக்குதுன்னு நான் இப்படி பார்க்கிறேன். கடந்த கால நினைவுகளை கொஞ்சம் நினைவு கொண்டு வர்றேன். ஏனென்றால் நடித்துக் கொண்டிருப்பவர்களையே நம்முடைய ஊடகங்கள் எல்லாம் உலகத்திற்கு காட்டிக் கொண்டு வருகிற அவலங்களை நாம் நாளுக்கு நாள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நடந்து காட்டியவர்களை ஒருவரை கூட இந்த ஊடகங்கள் காட்ட மறுத்து விடுகின்றன. மதுரை ஆஸ்பத்திரியில ஜெனரல் வார்டுல கிழிந்த பாயில படுத்து கிடக்கிறார் மாபெரும் மகான் கக்கன், படுத்து கிடக்கிறார் நோய்வாய்ப்பட்டு. அந்த மருத்துவமனைக்கு உள்ளே வந்த பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அவரை பார்த்துட்டு, டேய் கக்கனை நீங்க கிடத்தலடா, இந்திய தேசத்தை கிடத்தி இருக்கிறீர்கள் என்று பதறி போனார். அவ்வளவு. இந்த மனித தன்மையினுடைய மகத்துவம் என்பது சில செயல்களால் வெளிப்படுவது. உங்களுக்கு ஒரு வரலாற்றை நான் நினைவுபடுத்துறேன். உலக சரித்திரத்திலேயே ஒரு தலைவனுக்குத்தான் 1.5 கோடி மக்கள் அவருடைய இறுதி ஊர்வலத்திலே தாமாக வந்து பங்கு பெற்றார்கள் என்று கின்னஸ் ரெக்கார்டில் இடம்பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய பெருமைக்குரியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எவ்வளவு தெரியுங்க, நாகர்கோவில்ல NS கிருஷ்ணனுக்கு சிலையை திறந்து வைக்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். சிலை திறந்து வச்சுட்டு மாலை போடுறாரு. இங்கிருந்தோ ஒருத்தன் ஓடி வந்து மாலையை தூக்கின்னு ஓடிட்டான். காவல்துறை கதறி கொண்டு பின்னாடி ஓடுகிறது. புரட்சித் தலைவர் சொன்னார், அவனை மட்டும் ஒன்று துன்புறுத்தாமல் அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று அருகிலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட போது, ஏன் இந்த மாலையை எடுத்தாய் என்று சொன்ன போது அவன் வருத்தத்தோடு சொன்னான், ஐயா என்னுடைய தாய் இறந்து விட்டாள், அவளுக்கு இறுதிச் சடங்கு செய்வதற்கு முன் மரியாதை செலுத்துவதற்கு மாலை வாங்குவதற்கு கூட என்னிடத்தில் காசு இல்லை, அதனால் இதை எடுத்துக்கொண்டு போனேன் என்று சொன்ன போது பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சிலையான பிறகும் அடுத்தவருக்கு உதவுகிற மனிதநேயம் மிக்கவர் தான் NSK என்று. அந்த பார்வை இருக்குது. இதுதான் பெருமை. அங்கதான் நம்ம ஜெயிக்கிறோம். அந்த மனித தன்மையிலிருந்து ஜெயிக்கிறோம். தான் இருக்கக்கூடிய அலுவலக அறையிலே ஒரு குருவி, சிட்டுக்குருவி ஒன்று கூடு கட்டுகிறது என்பதை அறிந்து கொண்டு மின்விசிறியையே கடத்தி வைத்து விட்ட பெருந்தன்மை மிக்க மனிதநேயத்தின் உச்சமாக இருந்தவர் தான் அமரர் ராஜீவ்காந்தி என்று சரித்திரம் பேசுகிற உண்மை. எவ்வளவு பேரை சந்தித்தது இந்த பூமி, சாதாரணமானதல்ல. இன்றைக்கும் அந்த மனித நேயத்தினுடைய நிலைமை தனி மனிதனுக்கும் சரி, குடும்பத்துக்கும் சரி, சமூகத்துக்கும் சரி இருக்கிறதா என்ற கேள்விதான் இங்கு அதிகமாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால், தீவிரமான காந்தியவாதியாக இருந்த காந்திய கொள்கையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மதுவிலக்குக்காக தன்னுடைய தென்னந்தோப்பில் இருந்த 500 தென்னை மரங்களையும் ஒரே இரவில் வெட்டி வீழ்த்திய மனிதநேயத்தின் உச்சத்தில் இருந்தவர் தந்தை பெரியார் என்பதையும் இந்த மண் மறந்துவிடக்கூடாது. காலங்காலமாக இந்த மனிதநேயத்தினுடைய வளர்ச்சி இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. நான் ஒரு 2-3 செய்திகளை தொட்டுக்காட்டி நிறைவு செய்கிறேன். ஒரே வரியில் தீர்ப்பை 30வது ஆண்டு விழாவில் ஒத்திவைத்து விட்டு கூட நாம் போயிருக்கலாம். ஆனால் அப்படி செய்வது வெளியிலே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களுக்கு பொருந்தலாம், இலக்கிய நீதிமன்றத்திற்கு அது பொருந்தாது என்ற காரணத்தினால் தான் சில கருத்துக்களை முத்திரை பதிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உலகத்திலேயே ஒரு வியக்கக்கூடிய ஒரு செய்தியை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஒரு ஆத்மா இந்த மண்ணிலே மரித்த போது 296 நாடுகளுடைய தேசிய கொடி கொண்டு வந்து போர்த்தப்பட்டது. ஒரு ஆத்மா இறந்தபோது 296 நாடுகளுடைய தேசிய கொடி மரியாதையோடு போர்த்தப்பட்டு இறுதி ஊர்வலம் நடத்தப்பட்டது என்றால், அத்தனை உயிர்களையும் தன்னுயிராக நேசித்த அன்னை தெரசாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதநேயத்தின் மரியாதையை நான் நினைவுபடுத்துகிறேன். அதனால்தான் அந்த அம்மா வாழ்கிற காலங்கள் வரையிலே ஒரு நாட்டுக்கும் அவர்கள் எந்த நாட்டுக்கு சென்றாலும் விசா கிடையாது, பாஸ்போர்ட் கிடையாது. எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த பூமி என்பதற்காக நான் நினைவுபடுத்துகிறேன்.
100 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்து மறைந்து இன்றைக்கும் நமக்கு ஆத்மஸ்வரூபமாக அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காஞ்சி மகா பெரியவரை ஒரு மருத்துவர் தரிசிக்கிறார். காஞ்சி மடத்திற்கு வந்து தரிசிக்கிற போது உத்தரவு கேட்கிறார். நான் மருத்துவம் படித்து முடித்து விட்டேன். கண் அறுவை சிகிச்சையிலே நான் கைதேர்ந்த நிபுணனாக பாராட்டப்பட்டிருக்கிறேன். நான் வெளிநாட்டுக்கு சென்று கண் சிகிச்சை செய்து பலருக்கு கண் பார்வையை பெற்றுத்தர விரும்புகிறேன். சுவாமியினுடைய உத்தரவு பெறுவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று கேட்டபோது மகா பெரியவர் சொன்னார், இந்தியாவில் இருக்கிறவர்கள் எல்லோருக்கும் கண் தெரிகிறதா? இந்த ஒரு வார்த்தையைத்தான் கேட்டார். டாக்டர் பத்ரிநாத் தன் பயணத்தை ரத்து செய்துவிட்டு சங்கர நேத்ராலயாவை தொடங்கினார். சங்கர நேத்ராலயா உதயமானதுக்கு காரணமே அதுதான். மிக அண்மையிலே நடந்த ஒரு செய்தியை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பு பெரியோர்களே, வெள்ளிக்கிழமை ஒரு ஐயங்கார் வீட்டு திருமணம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மின்சார கசிவினாலே ஒரு விபத்து, நெருப்பு விபத்து, தீ விபத்து ஏற்படுகிறது. ஏற்பட்ட தீ விபத்திலே அரளல் சத்தம் கேட்கிறார் ஒருவர். கருப்பு காரிலே, விலை மதிப்புடைய ஒரு பெரிய காரிலே எதற்காக செல்லுகிறார்? வெள்ளிக்கிழமை 12 நண்பகல் நேரத்திலே பள்ளிவாசல் தொழுகைக்காக செல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய சகோதரர் அங்கே அழுகை குரல் கேட்டவுடனே காரை நிறுத்திவிட்டு உள்ளே பார்த்து பதறி போய் எத்தனை பேரை காப்பாற்ற முடியுமோ அத்தனை பேரையும் அந்த காரிலே அள்ளி போட்டு கொண்டு அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்து அந்த மனிதநேய உதவியை செய்து கொண்டிருக்கிறார். தொழுகைக்கு போன தோழர்கள் எல்லாம் பள்ளிவாசல் தொழுகையை முடித்துவிட்டு எதிரிலே வருகிறார்கள். இவரை பார்த்து ஏன் தொழுகைக்கு வரவில்லை, பேரிழப்பை செய்து விட்டாய் என்று சொன்னபோது இந்த மனிதர் சிரித்து கொண்டே சொன்னார், நான் நேற்று வரையில் அல்லாவுக்கு எனக்கு பிடித்த தொழுகையை செய்து கொண்டிருந்தேன், இன்றைக்குத்தான் அல்லாவுக்கு பிடித்த தொழுகையை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் என்றார். மனிதநேயம் இருக்கிறதா அல்லது செத்து போய்விட்டதா? இதைத்தான் நானும் கேட்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த செய்தியை ஊடகங்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது? இவர்கள் சொன்ன முருகேசன் செய்தியை எத்தனை ஊடகங்கள் பறைசாற்றி முழக்கி இருக்கின்றன? 60 ஆண்டுகள் வாழ்பவர்களை அடையாளம் காட்டாது இந்த ஊடகங்கள். 6 நாளில் ஓடி போனவளைத்தான் தொடர்கதையாக காட்டும் இந்த ஊடகம் இல்லையா? நாம் நாளுக்கு நாள் கேவலங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் உத்தமர்களாக தாயும் மகளுமாக மாமியாரும் மருமகளும் குடும்பம் நடத்தவில்லையா? தாயாகவும் மகளாகவும் இருக்கவில்லையா? எந்த கல்லூரியில் இவர்கள் திரைப்படத்தில் காட்டுவது போல கேலிக்கூத்துகள் நடக்கிறது? எந்த கல்லூரியிலும் அப்படி நடக்கவில்லையே. ஏன் இந்த கற்பனையை நிஜமாக்குகிறது இந்த ஊடகங்கள்? கற்பனையை நிஜமாக்கி எதிர்காலத்தினுடைய நிலையையே குட்டிச்சவராக்குகிற ஊடகங்களை உண்மையை புரிய வைப்போம் நாம் பிள்ளைகளுக்கு. அது மட்டுமல்ல, மனிதநேயத்தினுடைய உச்சங்களை எல்லாம் தொட்டவர்கள் நம் தேசத்து தலைவர்கள். ஒரு நிகழ்வை நான் நிறைவு செய்கிறேன். கோர்ட்டில் ஒரு வழக்கு நடக்கிறது. குற்றவாளி கூண்டிலே ஒருவர் நிற்கிறார். அதற்காக ஒரு வக்கீல் ஆக்ரோஷமாக வாதிடுகிறார். அந்த வக்கீல் யார் தெரியுமா? சர்தார் வல்லபாய் பட்டேல். இரும்பு மனிதர் என்று பாராட்டப்படுகிறவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். ஏன் செய்யாத கொலை சுமத்தப்பட்டது அவன் மேலே. அவனை நிரபராதி என்று காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வழக்காடி கொண்டிருக்கிறார். இடையிலே அவருக்கு ஒரு சீட்டு வருகிறது. நீதிபதியினுடைய அனுமதியோடு அந்த சீட்டு உள்ளே வருகிறது. சீட்டை பிரித்து படித்துவிட்டு அப்படியே மடித்து வைத்துவிட்டு தன் கட்சிக்காரனுக்காக வாதத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் வல்லபாய் பட்டேல். 3 மணிக்கு நீதிமன்றம் முடிவடைகிறது. நீதிபதி கேட்டார், ஒரு சீட்டு இடையிலே வந்ததே, என்ன செய்தி என்று கேட்டார். தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார். சர்தார் வல்லபாய் பட்டேல் சொன்னார், ஒன்றுமில்லை, பட்டேலுடைய மனைவி இறந்த செய்தி தான் அந்த சீட்டில் வந்தது. ஐயோ, பதறி போனார் நீதிபதி. உடனே என்னிடத்தில் இருந்து விடைபெற்று போயிருக்கலாமே. மாண்புமிகு நீதிபதி அவர்களே, என்னுடைய மனைவியின் உயிர் எவ்வளவு முக்கியமானதோ அதை போலத்தானே நிரபராதியாக இருக்கிறவனை கொலை குற்றம் சாட்டப்பட்டு கூண்டில் இருக்கிறவனுடைய உயிரும் அவனுடைய மனைவிக்கு உயர்ந்தது தானே. இறந்தவளை நான் போனால் காப்பாற்ற முடியாது, ஆனால் இருக்கிறவனை காப்பாற்ற என்னால் முடியும் என்பதனால் நான் இவனுக்காக வாதத்தில் இறங்கினேன் என்று. எப்படிப்பட்ட ஒரு பெருமை! இன்றைக்கு பணத்திற்காக எப்படியோ தலைகீழாக போன உலகத்தை அல்லவா நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மனித குல மாணிக்கங்களும் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் சில பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
நிறைவாக நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். ராமபிரானுடைய எப்படி ஒரு அதர்மத்தை எதிர்த்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அந்த அறம் வளர்க்கும் கண்ணாளன் தன்னிடத்திலே ஆயுதங்கள் கையிலே இருந்தபோது கூட அவன் நிராயுதபாணி நிற்கிற போது வாரணம் புரத மார்பும் வரையனை எடுத்த தோழன் ஆரண முனிவர்கற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌலிபத்தும் கங்கரன் கொடுத்தவாளும் வீரமும் களத்தை போட்டு வெறுங்கையோடு நிற்கிற காலத்தில் கூட இன்று போய் போர்க்கு நாளை வா என்று பகைவனுக்கும் அருள் பாலித்தானோ அந்த ராமபிரானைப் போல ஊழல் மலிந்து கிடக்கிற இந்த சமுதாயத்தில், சிக்கல்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மானுட வாழ்க்கையில், தர்மங்களை எல்லாம் அதர்மமாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அவலநிலை வளர்கிற இந்த நேரத்தில் ஒரு தனி மனிதன் அண்ணா ஹசாரே இன்றைக்கு புறப்பட்டு இந்திய தேசம் முழுவதும் ஒரு உண்ணாவிரதத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு தனி மனிதனையாக புறப்பட்டு இன்றைக்கு குடும்பத்தாரையும் சமூகத்தாரையும் சிந்திக்க வைக்கக்கூடிய ராமபிரானுடைய குணங்களை நிறைவு செய்யக்கூடியவனாக நம் கண் முன்னாரே இருக்கக்கூடிய காட்சியையும் நாம் பார்க்கக்கூடிய நிலை இருக்கிற காரணத்தினால் அவர் கையில் எடுத்துக்கொண்டது உண்ணாவிரத போராட்டம் தான். சத்தியாகிரகத்தை காந்திக்கு பிறகு அவர் கையில் எடுத்துக்கொண்டு தர்மத்தை காப்பாற்றுவதற்காக, அதர்மத்தை ஒடுக்குவதற்காக, இந்த மானுடத்தை மற்றவர்களையெல்லாம் தன்னியனமாக நேசித்து எல்லாரும் பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு புரட்சியை கையில் எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இது கூட ராமாயணம் காட்டுகிற ஒரு மனிதநேயத்தின் சாரலாகத்தான் நான் கருதுகிறேன் என்று சொல்லி, நீங்கள் கொண்டு வந்த வழக்கை தள்ளுபடி செய்து ராமபிரான் காட்டிய மனிதநேயம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. வாழ வைக்கக்கூடியவர்களை அடையாளம் தெரிந்து அவர்களுக்கு நாம் ஆதரவு கொடுப்போம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.